அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த மாணவர்களே, வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. वालेकुम सलाम वालेकुम रहमतुल्लाह। सलाम रहमतुल्लाहि व बरकातुहू सर। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி वालेकुम सलाम அஸ்ஸலாமு रहमतुल्लाह। அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. वालेकुम வலைக்கம் सलाम அஸ்ஸலாம் रहमतुल्लाह வரஹ்மத்துல்லாஹி वबरकातुहू வபரகாத்துஹு. सर। ஓகே, பாடத்துல போமா. ஆம் சார். ரைட், இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? முஅ்தஸிலாக்கள். முத்தசிலாக்கள் மற்றும் அஷ்ஷரியாக்கள், இந்த ரெண்டும் தலைப்பும் நாங்க இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்கிறேன், இந்த வழிகட்ட சிந்தனை பிரிவு அப்படின்னு சொன்னா என்னமா? என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த வழிகட்ட சிந்தனை பிரிவு சம்பந்தமாக? இஸ்லாத்திலிருந்து வேறுபட்ட சிந்தனை. இஸ்லாத்துல இருந்து வேறுபட்ட சிந்தனை, அப்படியா? வேற வேற இஸ்லாம் இஸ்லாத்துல இருந்து பிரிஞ்சு போறவங்க. பிரிஞ்சு போறவங்க வேற. இஸ்லாமிய அக்கீதாவுல இருந்து வேறுபட்டவங்க. வேறுபட்டவங்க வேற. வேற 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 வேற. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினருடைய கொள்கையிலிருந்து வேறுபட்டவங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாட இதுல இருந்து வேறுபட்டவங்க. ஓகே, வேற. எனக்கு சிம்பிளா சொல்லணும், இதெல்லாம் இந்த எழுதுறதுக்கு சரி. ஆனா ஒரு சாதாரண ஒரு புல்லட்ட போய் சொன்னா இது விளங்க அவங்களுக்கு. நீங்க சொல்றது எழுத்துக்கு வேணா சரி, பேப்பர்ல எழுதுறதுக்கு வேணா சரி, ஆனா விளக்கத்துக்கு நீங்க தௌஹீத்துக்கு முரணானது. வருஷத்துக்கு பிறகு மறந்துடும், 10 வருஷத்துக்கு பிறகு மறந்துடும், நாளைக்கு வேணாலும் மறந்துடும். ஆனா விளங்குற மாதிரி சொன்னீங்கன்னா ஜென்மத்துக்கு மறக்காது. அது மாதிரி ஒன்று சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் அது மாதிரி விளக்கம் தான். தௌஹீத் தௌஹீத்துக்கு முரணானது. அதாவது ஒரு இமாம்கள்ல தீவிர பற்றுள்ளதால இஸ்லாத்துல இருந்து விலகி போறவங்க. ஓகே, வேற. அகீதா கோட்பாட்டுக்கு முரணானவங்க. முரணானவங்க. வேற வேறம்மா. ரைட், பிள்ளைகள் வழிகட்ட சிந்தனை பிரிவு சொல்றேன்டா. இஸ்லாத்துல எவ்வளவு நேரம் தொழணும்? அல்லாஹ் எவ்வளவு நேரத்துல சொல்லிருக்கிறான்? 5 நேரம்। 5 நேரம். எனக்கு இந்த டைம் ஞாபகம் வருது என்னடா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல எவ்வளவு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அந்த தொழுகை எத்தனை நேரம் ஆகினா? எவ்வளவு நேரம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் 500. மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல தொழுகை இருந்துச்சா? இல்ல சார், நபியாவோட இல்ல காலத்துல இப்ராஹிம் லிமிட். அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல கொடுத்த gift தான் தொழுக. அவங்களுக்கு கொடுத்த இது 500 படிப்படியா குறைஞ்சு குறைஞ்சு 5ஆ மாறிச்சு. மாறி. ரைட், சிம்பிளா. முகமது நபிக்கு கொடுத்த gift அது. ஓகே, சிம்பிளா வருவோம் பிள்ளை. இப்ப நாம எடுத்துக்கொள்வோம். இப்ப இஸ்லாத்துல எவ்வளவு நேரம் தொழணும்? எத்தனை டைம்? 5 நேரம்। 5. அதுல மாற்று கருத்து இருக்குதா? இல்ல இருக்கா? நான் கேக்குறது தெளிவா எல்லாரும் சொல்லணும். மாற்று கருத்து இல்ல இல்ல இல்ல. ரைட், மாற்று கருத்து இல்ல. ஷஃப்ரா, ஷஃப்ரா எத்தனை நேரம் தொழுவ? 4 நேரமா? ஷஃப்ராட்ட தான் கேக்குறேன். ஷஃப்ரா, இஸ்லாத்துல தொழுக எத்தனை நேரம்? 4 நேரமா? 5 நேரம் சார். டவுட் இல்லையே. இல்ல இல்ல. ஆத்திகா, ஆத்திகா தொழுக எத்தனை நேரம் கடமை? 5 நேரம் சார். 5 நேரம். ரைட், தொழுக 5 நேரம் தான் கடமை. சரி, அப்ப அந்த 5 நேரத்தை
ஒரு ஆள் வந்து திடீரென்று ஒரு மத்தன் வந்து 5 நேரம் தேவையில்ல 3 நேரம் தொழுதா போதும் அப்படின்ட்டு ஒரு புதிய கருத்தை பரப்பினா அதைத்தான் இஸ்லாத்துல எப்படி அழைப்பாங்க? வழிகட்ட சிந்தனை பிரிவு. வழிகட்ட சிந்தனை வழிகெட்ட பிரிவு. சிந்தனை பிரிவு. இப்படித்தான் பிள்ளைகள் அல்லாஹ் இதைத்தான் செய்யுங்கன்னு சொன்ன விஷயத்த மாற்றேலா. ஏண்டா அது அல்லாவால சொல்லப்பட்டது. 5 நேரம் அல்லாவால சொல்லப்பட்டது. அப்ப அத 5 நேரம் தேவையில்ல 3 நேரம் தான் தொழணும் அப்படின்னு ஒருத்தன் கொண்டு வருவானா இருந்தா அதுதான் வழிகட்ட சிந்தனை பிரிவு. இப்ப நாங்க பார்க்க போற பிரிவுகள் எல்லாமே முஹ்தசிலாவோ அதே மாதிரி கவாரிஜோ அதே மாதிரி ஷியாக்களோ இதெல்லாம் இப்படி இஸ்லாத்துல அடிப்படை விஷயங்களை மாத்தினாக்கள். இஸ்லாத்துல அடிப்படைய மாத்தின கூட்டங்கள் தான் வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோலதான் நாங்க இப்ப பார்க்க வைக்கிறோம். இதே டைம்ல நீங்க கிளியரா விளங்கி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். நீங்க நினைக்க கூடாது இந்த நம்ம நாடுகள்ல உலகத்துல நாடுகள்ல ஈக்குதானே இந்த தௌஹீதுன்னு ஒரு பிரிவு ஈக்குது, அதே மாதிரி ஜமாத்தே இஸ்லாம் ஈக்குது, அதே மாதிரி தௌஹீது ஈக்குது, தப்லீக் ஈக்குது, ஜமாத்தே இஸ்லாமி ஈக்குது, ஜமாத் ஈக்குது, பையத் ஈக்குது, இப்படி பல பிரிவுகள் ஈக்குது. இது இந்த கேட்டகரிகளுக்கு வராது. அது கருத்து வேறுபாடு. ரைட்? அதெல்லாம் கருத்து வேறுபாட்டினால வரக்கூடியது. விரும்பினா செய்யலாம், இல்லாட்டி விடலாம். அது அது வேறது. அதையும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. சரி, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற இதுதான் இந்த தௌஹீத்ல ஒருத்தர் இருந்தா அவர் வழி கேட்டுட்டாரு, இல்ல தப்லீக்ல ஒருத்தர் இருந்தா வழி கேட்டுட்டாரு, ஜமாத் இஸ்லாம்ல இருந்தா வழி கேட்டுட்டாரு. இல்ல, அது அது வந்து கருத்து வேறுபாடு. ரைட்? கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாததுதான் இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவு. ரைட்? முஸ்லிம் சமூகம் கருத்து வேறுபடக்கூடாதுன்னு இருந்திருந்தா அல்லாஹ் நினைச்சிருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த விஷயங்கள்ல தெளிவாக ஒரு விளக்கத்தை தந்திருக்கலாம். பட் அல்லாஹனுடைய ஒரு நாட்டமா இருக்கக்கூடும். சோ அது கருத்து வேறுபாடு. பட் இப்ப நாம படிக்க போற இந்த பிரிவுகள் எல்லாம் வழிகட்ட சிந்தனை, இஸ்லாத்துல அடிப்படை விஷயங்களை மாத்தின கூட்டங்கள். ரைட்? இந்த வகையில இஸ்லாத்துல அல்லாஹுவினுடைய அடிப்படை அம்சங்களை அல்லாலே கை வச்சுட்டாங்க. குர்ஆன்ல கை வச்சு, படைப்பினங்களை கை வச்சு டிரெக்டா அல்லாட பண்புலேயே கை வச்ச ஒரு கூட்டம் தான் இந்த முஹ்தசிலா என்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தான் நாங்க இப்ப பாக்கிறோம். கிளியர்? ஆம் சார். ரைட். இப்ப சொல்லுங்க, வழிகட்ட சிந்தனை பிரிவுனா சிம்பிள் டெபினேஷன் என்னமா சொல்லுவீங்க? சொல்லுங்க பாம். இஸ்லாத்தின் அடிப்படை விடயங்களை மாற்றி செயற்படுபவர். ஒரு சிம்பிள் ஒரு சின்ன புள்ள ஒரு 7ஆம் ஆண்டு புள்ள வந்து கேக்குது, தாத்தா இந்த வழிகட்ட சிந்தனை பிரிவுனா என்ன தாத்தான்னு கேக்குது. ஒரு சின்ன 5ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு புள்ள. அதுக்கு இப்படி சொன்னா விளங்குமா? என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ் சொன்ன விஷயத்தை வந்து மாற்றி செய்யறவங்கம்மா சொல்லி. மாற்றி அல்லாஹ் சொன்ன விஷயங்களை மாற்றி செய்யறவங்க. வேற என்ன சொல்லுவீங்க? வேற 5 நேர தொழுகண்டா அவங்க 3 நேரம் நண்டு நிப்பாங்க. ஓ, ரைட். அப்ப அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். அதாவது அஸ்லாத்துல அடிப்படை விஷயங்களை வந்து மாத்தினங்களை தான் சொல்றதுன்னா ரைட். அப்ப அது ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த வகையில நாங்க இனி பார்க்க போற முதலாவது கூட்டத்தினர் தான் மூத்தசிலா. முஹ்தசிலாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? சோ நாங்க அப்ப அந்த முஹ்தசிலாக்கள் அவங்க யாரு, எப்படி உருவாகினாங்க, அவங்களோட அடிப்படை கோட்பாடுகள் எல்லாம் என்னென்ன எடுத்துறாங்க பாப்போமா? சரி சார். ரைட். எடுங்க, நாங்க முஹ்தசிலாக்கள் சம்பந்தமாக பாப்போம். ரைட். முஹ்தசிலாக்கள் அப்படின்னு சொன்னா அடுத்த கருத்து என்னன்னா பிரிந்து சென்றவர்கள். பிரிந்து சென்றவர்கள், விலகியவர்கள், நீங்கியவர்கள், தனித்து ஒதுங்கியவர்கள், இப்படின்னு தான் நான் கருத்துக்களை கொடுக்குது பிள்ளைகள். அதாவது இவங்க வந்து இப்ப இப்படித்தானே பிள்ளைகள், உங்களுக்கு தெரியுமா? இப்ப கபருள்ளுக்கு என்ன நடக்கும்? நாம் என்ன படிச்சுக்கிறோம்? கபருள்ளுக்கு ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு ஒரு மலக்கு வருவாரு, வந்து ஒரு உன்னுடைய மண் ரப்புக்க என்று ஒரு மலக்கு கேள்வி ஒன்று கேட்பாரு. அடுத்தது மண் தீனுக்க, அதாவது மாதீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்பாரு. ரைட்? அதே மாதிரி நபி அவங்களுடைய அந்த பிக்சர் ஒன்று இதாகி இவர் யாரு என்று கேட்பாங்க. இப்படித்தான் கபருளுக்கு நடக்கும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்குது. இத நமக்கு கபருளுக்கு ஒரு இதொண்ட வச்சு கேமரா ஒண்ட வச்சு நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணிடுமா? ஆய்வு செய்யலுமா? இத
ஏலா. ஏ இல்ல. ஏ ஒய் அது அது அல்லாஹ்க்கு மட்டும் கண்ணுக்கு தெரியக்கூடியது. புலப்படாது. மனுஷனால அல்லாஹ்வினால் மட்டும் பாக்கல அறிய தானே. வெரி குட்மா. அதாவதுமா அல்லாஹ் சொன்ன விஷயங்கள்ல ஆய்வு செய்யலாம். அல்லாஹ் தடுத்திருக்க இந்த விஷயங்களை நாங்க நம்பணும். மறுமை இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கோம், நாங்க நம்பணும். இருக்கா இல்லையான்னு நமக்கு போய் ஆய்வு செய்யறதா இல்ல. இல்ல. அந்த விடயங்களை ஆய்வு செய்யலாம். ரிசர்ச் எல்லா விடயங்களையும் ஆய்வு செய்யலும். இஸ்லாம் ஆய்வு செய்யறதுக்கு வழிகாட்டுது. பட் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆய்வு செய்யலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விண்ணுலகத்துக்கு பறக்கலாம், வானத்துக்கு பறக்கலாம், நட்சத்திரங்களை பார்வையிடலாம், ரைட்? அல்லாஹினுடைய படைப்புகளை பத்தி ஆய்வு செய்யலாம். இதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா அல்லாஹ் சொன்ன விஷயங்கள்ல ஆய்வு இடம்பெறாத, ஆய்வு நடைபெறக்கூடாது என்று தடுத்த விஷயங்கள் ஆய்வு செய்ய இயலாது. ரைட்? நாங்க விளங்கணும், ஆய்வு செய்ய இயலாது தானே. ரைட்? அதுக்கு தான் ஒரு சாம்பிள் கபருளுக்கு இதுதான் நடக்கும்னு அல்லாஹ் நமக்கு நபி அவங்களினூடாக காட்டி தந்திருக்கிறான். பட் அது எப்படி நடக்குதுன்னு கேமரா போட்டு பார்க்க இயலாது. ரைட்? அப்படி கேமரா போட்டு பார்க்கணும் என்று தத்துவ ரீதியா யோசிச்ச கூட்டம் தான் இந்த மூத்தசிலா கூட்டம்ன்றது. ரைட்? அப்ப அதைத்தான் சொல்லுவாங்க, தத்துவ கருத்துக்கள் ஊடாக சிந்திச்சாங்க. ரைட்? அப்ப நாங்க பார்ப்போம் இவங்க எப்படி உருவாகினாங்க. மூத்தசிலாக்கள்னா பிரிந்து சென்றவங்க தானே, கூடுதலா யோசிச்சாக்கள், கூடுதலா ஓவர் திங்கிங். ரைட்? அப்ப இவங்க ஆனா இவங்க நினைச்சிருப்பாங்க நாங்க தான் ஸ்பெஷலிஸ்ட், நாங்க தான் புத்திகாராக்கள், எங்களை விட்டா யாரும் இல்ல தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறேன். ரைட்? சோ இவங்க எப்படி தோன்றினாங்க, எங்க இருந்து இது உருவாகிச்சு? இஸ்லாம் சும்மா தான், இஸ்லாம் அழகான முறையில பரவி வந்துடு, ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பட் திடீரென்று இந்த இஸ்லாத்துல இருந்து எப்படி இந்த கூட்டம் மூத்தசிலாண்டு உருவாயிச்சு? நீங்க நினைக்கூடாது இது அந்நிய சமூகத்துல இருந்து உருவாகல. இந்த மூத்தசிலா கூட்டம் ஆல்ரெடி இஸ்லாம் தான். பட் இந்த இஸ்லாத்துல இருந்து திடீரென்று ஒரு நாள் இஸ்லாத்தை விட்டு பிரிஞ்சு உருவாகின ஒரு கூட்டம். ஸோ நாங்க பார்க்கணும் எந்த இடத்துல அவங்க பிரிஞ்சு போனாங்க, எங்க இருந்து அவங்க உருவாகினாங்க. அதுதான் இப்ப பார்ப்போம். அதே போல ஜமல் சிப்பின் யுத்தங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஆறாயிரம்லாம் படிக்கணும் வேணா அது. ஓ சார். ரைட். ஜமல் சிப்பின், ஜமல் யார் யாருக்கிட்ட நடந்த? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா நாயக்கும் அலிர் அலி சார்பானவங்களுக்கு நடந்தது. சிப்பின் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும். அலிரலி அல்லாஹ். புது புள்ளை இன்னைக்கு பேசுரு. நிசாரா ஓம் சார். நியூ ஜாயினரா? ஓம் சார். எப்ப ஜாயின் ஆயினா? வெள்ளி. இப்ப ரீசெண்டாவா ஜாயின் ஆயின நீங்க? ஓம் சார். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வந்த உடனே அவங்க முன்னுக்கு வராங்க. ரைட்? அடுத்த புள்ளைகள் இன்னும் பேசாம சத்தம் இல்லாம தான் நீங்க. ஆனா நியூ ஜாயினர் புள்ள வந்த உடனே சாதிக்கணும்ன்ற பாஸ் ஆன வெறியோட வந்தீங்க. மாஷா அல்லாஹ். தொடர்ந்தும் அப்படி என்ன செய்யணும் நிசாரா? ஓம் சார். இன்ஷா அல்லாஹ். ரைட், குட். எனவே இந்த சிப்பின் யுத்தம், இந்த போட்டிக்கு வந்துட்டாக்கள், போட்டிக்கு வந்துட்டே இருக்குது பிள்ளைல. உங்களுக்கு போட்டிக்கு வந்துட்டே இருக்குதாக்கள். நீங்க படிக்கல, உங்களை பின்னுக்கு போட்டு அடுத்த புள்ள முன்னேறிட்டே இருக்கும். நீங்க படிக்கலன்னு அடுத்த புள்ள படிக்காது, படிக்காம இருக்க மாட்டாது. நீங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அடுத்த புள்ள ரூம்ல தூங்காது, உங்களை ஏறி மிதிச்சுட்டு அடுத்த பெய்த்துட்டே இருக்கும் அடுத்த பிள்ளைகள். அதுக்கு சாம்பிள் தான் இந்த நிசாரா எல்லாம். நேத்து இன்றைக்கு வந்த புள்ள எல்லாத்துக்கும் சரியா விட சொல்லுது. சரி, அப்ப அலர்ட்டா இருந்து கொள்ளுங்க. நீங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் அடுத்த புள்ள உங்களை ஏறி மிதிச்சிட்டு முன்னேறி கொண்டு போய்த்துட்டே இருக்குது. ரைட்? நானும் யோசிக்கிறதா, நானும் சில சந்தர்ப்பங்களை சும்மா தூங்கும் போது நானும் யோசிக்கிறதா, இந்த டைமை வேஸ்ட் பண்ணா எப்ப வேணாலும் தூங்கி கேளும். தூங்குற என்ன பிள்ளை இல்லை, எப்ப வேணாலும் தூங்கி கொள்ள. பட் படிப்பு இப்ப விட்டா எப்ப படிக்கிற? ரைட்? சோ அப்ப அது முக்கியமான. ரைட்? இப்ப இந்த ஜமல் சிப்பின் யுத்தங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எப்படின்னு சொன்ன ஒரு கருத்து முரண்பாடு ஒன்று ஏற்பட்டுச்சு. பெரும் பாவங்கள் செஞ்சவங்க முஸ்லீம்களா காபிர்களா அப்படின்ற ஒரு வாதம் ஒன்று வந்து இருக்கு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இந்த யுத்த டைம்ல பெரும்பாவம் செய்தவங்க முஸ்லீம்களா காபிர்களா? அவங்களோட பதில் என்ன சொல்லுங்க பாப்போம். பெரும்பாவம் செஞ்சா ஒரு முஸ்லீமா காபிரா? காஃபீர். காஃபிர். காஃபிர். காஃபின்னு சொல்லுவாங்க. காஃபிர் ஆக மாட்டாரு, ஆனா பாவின்னு சொல்லுவாங்க. வெரி குட். ஒருத்தர் சொல்றீங்க காஃபிர்ன்னு சொல்லி,
அடுத்த நடுவராக நிசாரா வந்து சொல்றாங்க, இல்ல சார் காஃபிர்னு சொல்லல, அது அவங்க பாவின்னு தான் சொல்றாங்க. காஃபிர்ண்டா யாரு? இஸ்லாமிய பார்வையில சொல்லுவாங்க, காஃபிர்ண்டா யாரு? முஸ்லிம இஸ்லாத்தை வந்து விட்டு இஸ்லாத்தை வந்து வெளியாகினவங்க. விட்டவர்கள். ஆஹ் இல்ல இஸ்லாத்தை வந்து அந்த இஸ்லாத்தை விட்டு அந்நிய இஸ்லாத்தை மதத்துக்கு வந்து போறவங்க. நிராகரிக்கிறவங்க. இஸ்லாம் இஸ்லாம் ஆக்களை வந்து நிராகரிக்கிறவங்க. இஸ்லாத்துல இருந்து அந்நியத்துக்கு போனா அவங்கள முர்த்ததுன்னு தான் சொல்றேன், மதம் மாறியவங்க. இல்ல இஸ்லாத்தை வந்து நிராகரிக்கிறவங்க சார், இஸ்லாம் மார்க்கத்தை. இஸ்லாம் அல்லாத ஏனைய மதத்தாக்களை தான் என்னன்னு சொல்ற? காஃபிர்கள். அவங்க காபிர்கள். தொழுதா மூமின், தொழலையா காஃபிர். காபிர் தான். நாம தொழாட்டி நாமளும் காபிர்னு தான் சொல்றேன். ஓ சொல்லணும், முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையான ஒரு இதுதான் வந்து தொழுகை. தொழுகை விட்டவன் அது காஃபிராகி விட்டான். காபிராகி விட்டாங்க. ரைட். இப்ப நாங்க பார்க்கணுமா? இப்ப நீங்க சொல்றீங்க தானே, இஸ்லாமிய அடிப்படையில சரியா பார்த்தா பெரும் பாவம் செய்தவன் முஸ்லிமா காபிரானா அவன் பாவி, பாவின்னு தான் சொல்றது. முஸ்லீம்கள் தான், ஆனா அவன் பாவி, அவன் பாவம் செஞ்சிட்டான் பாவி, அப்படிதான் சொல்றது. காவிரின்னு சொல்ல இயலாது. இப்ப இந்த வாதம் இப்ப பாருங்க, நான் இந்த கேள்வி கேட்டும் கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன் தானே, பெரும்பாவம் செஞ்சவர் முஸ்லிமா காஃபிரா என்று கேட்டதோட உங்களுக்கே கன்ஃபியூஷன் தானே, கன்ஃபியூஷனா ஓம் இல்ல? சார். ஓம் ஓம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. இன்னும் கன்ஃபியூஷன் தான், முஸ்லிமா காஃபிரா பாவியா, கன்ஃபியூஷன். அப்ப அந்த டைம்ல எவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்திருக்கும்? இப்ப இது வந்து யாரும் கேட்காத ஒரு புதிய கேள்வி, அந்த டைம்ல உருவாக்கப்பட்ட ஒரு பெரும் கேள்விதான் இது. திடீர்னு ஒரு நாள் இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு, பெரும்பாலும் செய்தவங்க முஸ்லிமா காஃபிரான்னு. அப்ப முஸ்லீம்கள் இதுக்கு பதில் சொல்ல தெரியாம தவிச்சாங்க, அவர் முஸ்லிமா காஃபிரா அப்படின்னு. இப்ப பாருங்க, நீங்களே சொல்லிட்டீங்க தானே, நீங்களே சொன்னீங்க ஒரு காஃபிர் சேர், இன்னொரு பிள்ளை சேர்த்து பாவி சேர் அப்படின்னு. இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. இப்ப இது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த கருத்து அப்படியே மாறி 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 வந்து ஒரு நாள் நான் இந்த அவங்களுக்கு படிச்சு தரேன், அப்படித்தானே? இந்த ஜூம்ல நான் அவங்களுக்கு படிச்சு தரேன், அப்படித்தானே? ஓ ரைட். இதே மாதிரி ஒரு பசரால ஒரு பள்ளிவாசல் உண்டு, பள்ளிவாசல் ஒரு ஸ்கூல் உண்டு மாதிரி ஒரு வகுப்பறை உண்டு. அந்த வகுப்பறையில ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அந்த 20 பேருக்கு படிச்சு கொடுக்குற ஒரு ஆசிரியர் தான் இந்த ஹசனுல் பஷரி ரஹமுல்லா. இவர் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்குற ஒருத்தர். அப்ப இவரு படிச்சு கொடுக்குறாரு. 20 பேர் அந்த வகுப்பறையில இருக்கிறாங்க. அந்த 20 பேருக்கும் இவர் படிச்சு கொடுக்குறாரு. 20 பேருக்கும் இவர் படிச்சு கொடுக்குற டைம்ல இந்த சாப்டர் வருது. எந்த சாப்டர்? பெரும் பாவங்கள் செய்தவங்க முஸ்லிமா காஃபிரா இந்த சாப்டரை ஹசனுல் பஷீர் ரஹ்மத்துல்லாஹி அவர் படிச்சு கொடுக்குறாரு. அப்ப ரைட். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு எப்படின்னா, பெரும்பாவம் செய்தவர் முஸ்லீம் அல்ல காஃபிரும் அல்ல, அவர் பாவி என்று தான் அழைக்கப்படுவார் என்று படிச்சு கொடுக்குறாரு. ஆனா திடீரென்று அந்த 20 பேர்ல ஒருத்தர் எழும்பி, ஒரு பொடியன் எழும்பி இமாம் ஹசனுல் பஷீர் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க. அந்த 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 பொடியன் எழும்பி கேட்கிறான், பெரும்பாவம் செய்தவன் முஸ்லிமா காஃபிரா? இவர் படிச்சு கொடுக்கிறாரு. ஆனா திரும்ப அந்த பொடியன் எழும்பி டவுட் ஒன்று கேட்கிறான். அந்த பொடியன் பேர் தான் வாசிப் பின் அத்தா. அவன் தான் எழும்பி கேட்கிறான், இமாம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பெரும்பாவம் செஞ்சவன் முஸ்லிமா காபிராவுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இமாம் ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவரை பாவின்னு தான் சொல்ற. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இல்ல அப்படி சொல்ல இயலாது. பெரும்பாவம் செய்தவன் அவன் எப்படின்னா, குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையில இருக்கிறான். முஸ்லீமும் இல்ல காஃபிரும் இல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு புதிய கருத்தோட கொண்டு வரான். இப்ப இஸ்லாமிய அடிப்படையில பாவின்னு தான் சொல்லப்படுறான். ஆனா அவன் அந்த இடத்துல இருந்த அந்த வாசிப்பினாத்தா புதிய கருத்தோட சொல்றான். ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு கருத்து. முஸ்லீமும் இல்ல காஃபிரும் இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல இருப்பான். முஸ்லீமும் இல்ல காஃபிரும் இல்ல, ரெண்டுக்கும் நடுவுல இடையில இருக்கிறான் என்று சொல்லி அவன் சொன்னான். சொல்லிட்டு இமாம் ஹசன் பசன் சொன்னாங்க, இல்ல இல்ல நீ சொல்றது பிள்ளை, உட்கார் வாசிபினாத்தா, நான் உட்கார மாட்டேன், நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு நின்றுட்டு இமாம் ஹசன் பஷரி ரஹ்மத்துல்லா அந்த கிளாஸ்ல இருந்து என்ன செய்யறான், நீங்க சொல்றது பிழை, நாங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன்னு அந்த இடத்துல இருந்தே கிளாஸ் முடியவாலும் இல்லை, இடையிலேயே அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போறான்.
அவன் பிரிஞ்சு போறத பார்த்து கிளாஸ்ல 20 பேர் தான். அப்ப அந்த வாசிபின் அத்தா பிரிஞ்சு போறத பார்த்து எப்படியுமே ஒரு கிளாஸ்ல ஒரு டீம் ஒண்டிக்கு சில பேர் தனியே இருக்கிறல்லே ஒரு 4 வைப்பாங்க. அந்த வாசிபின் அத்தா போறதோட பின்னால இன்னும் 2 3 பேரும் போயிட்டாங்க. அப்ப அப்படி பிரிஞ்சு போறதை பார்த்துட்டு தான் இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, ஹுவ இஹ்தஸலு அன்னா, அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு சென்றுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகுதான் அதைத்தான் சொல்ற, பிரிந்து சென்றவர்கள் அந்த இடத்துல அப்படி பிரிஞ்சு போனதாலதான் அவனுக்கு பேர் வந்துச்சு மூத்தசிலாக்கள். மூத்தசிலாக்கள் அப்படின்னா அரபிக்ல அந்த டைம்ல ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னது மூத்தசிலா அப்படின்னா, மூத்தசிலா பிரிந்து சென்றவர்கள். பிரிந்து சென்றவர்களுக்கு அரபுல சொல்றது மூத்தசிலாக்கள், அவ்வளவுதான். எனவே மூத்தசிலாக்கள் என்னமா? பிரிந்து சென்றவர்கள். பிரிந்து சென்றவர்கள். அதுக்கு பிறகு இன்னும் பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவன் பிரிஞ்சு போய் சும்மா வேற வேலையை பார்த்தா அது வேற. அப்ப அவன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னாமா, பிரிஞ்சு போய் 2 3 பேர் அவனோட ஏற்கனவே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் என்ன செஞ்சான், அவன் கருத்துக்களை அதை இதை எல்லாம் சொல்லி 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 ஆக்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பெரும் க்ரௌடே சேர்த்துட்டான் அவனுக்கு பின்னால. ஏன்டா அவன் இப்படிதான், அவன் சரியான டேலண்ட், பேச்சு திறமை இருக்கு. அவன் பேசினா மயங்குவாங்க, பேச்சு திறமை இருக்குது. அவன் சொன்னா அந்த பேச்சிலேயே மயங்குவாங்க. உங்களுக்கு தெரியுமா, நபிமார்கள்லயே அழகான நபி யாருன்னு நாங்க படிச்சுக்கிறோம். நபி அவங்க அழகுதான், நபி முகமது அலைஹிஸ்ஸலாம் அழகுதான். பட் அதுக்கு முதல்ல ஒரு நபி அழகுன்னு அப்படி அழகு. எந்த நபி? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அழகை எப்படி வர்ணிக்கப்படுது சொல்லுங்கப்பா, உதாரணம். அந்த முழு நிலவு மாதிரி. போதாது, ஆணித்தரமா விளங்கும். அந்த உதாரணத்தை சொன்னா ஆணித்தரமா விளங்கும் அவரோட அழகு எந்த அளவு உண்டு. அவர் அழகா கண்ட அந்த பெண்கள் அந்த எப்பல வெட்டுறதுக்கு பதிலா கைய வெட்டி இருந்தாங்க. Very good. அது அதனால மாங்காய் அந்த டைம்ல இப்ப இல்ல. சரி, ரைட், ஓகே, எதனை வச்சுக்கோ. சரி சரி இது கொண்டு ஓ, ஏதோ உண்டு, ரைட். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகுன்னு சொன்னா அந்த அளவு அழகு. அப்ப அவரை கண்டு பெண்கள் என்ன செய்வாங்களாம், பெண்கள கையில மாங்காய் இருந்துச்சாம். அப்ப அந்த மாங்காவை தான் வெட்டணும். ஆனா திடீரென்று மாங்காய் வெட்டி கேட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு மாங்காவை வெட்டி கையையும் வெட்டி ரத்தம் பெய்துட்டு இருக்குது. ஆனா அந்த ரத்தம் போனது கூட தெரியாம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அழகுல மயங்கிட்டாங்க. அந்த அளவு அழகு, அழகுல மயங்கி தண்ட ரத்தமும் அவனுக்கு தெரியாம போயிட்டு. இது மாதிரிதான் வாசிபின் அத்தா பேசினா மைண்ட் வாஷ், அப்படியே மைண்ட் வாஷ் ஆயிடுவாங்க மக்கள். இவனை விட்டா வேற ஆள் இல்ல என்று சொல்லி அவன்ட பேச்சுக்கு எல்லாரும் மயங்கிடுவாங்க. அவன் சொல்றதுதான் சரி இந்த அளவுக்கு அவனுக்கு பின்னால இப்ப நாமளும் கூட நாம போய் என்ன செய்வோம், வாசிபிநாத்தாவோட பேசினா அவனை நம்மள ஒரு 5 நிமிஷம் பேசி நம்மள அவனை டெக்கு கெடுத்துடுவான். அந்த அளவு ஒரு டேலண்ட், ரைட். ஒரு டேலண்ட், அப்படி டேலண்ட், பேசி மயக்குவான். அம்ர் இப்னு ஆஸ் மாதிரி, ரைட். அம்ர் இப்னு ஆஸும் இஸ்லாமிய அடிப்படையில் சரியான பேச்சு திறமை உள்ளாள், ரைட். அப்ப இங்க பேச்சு திறமை அப்படி திறமை உள்ள வாசிபிநாதா. அப்ப அவன் அப்படி பேசி 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 என்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு இன்னொரு ஜோக் ஒன்று சொல்லும். இந்த நம்மளோட ஊர்களுக்கு சாமான் வித்து வருவாங்க தெரியுமா, சில திங்ஸ் எல்லாம் வித்து வித்து வருவாங்க தானே. ஓ சார். வித்து ஓ வருவாங்க. இந்த சிம் விக்கிறவங்க இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கடா, நாம அந்த சிம் எல்லாம் விக்கிற இடத்துல சிம் எல்லாம் ரோட்ல வித்துட்டு இருப்பாங்க. நாம அவங்கள கணக்கெடுக்காம போனா தப்பிடுவோம். ஆனா 1 செகண்டோ 3 செகண்டோ அவங்கள்ட்ட நின்றுட்டம் என்ன செஞ்சு அனுப்புவாங்க, எப்படியோ கையில வாங்க அந்த விக்காம சிம்ம அனுப்ப வித்து மாட்டாங்க. வித்துருவாங்க. சிம்ம கொடுத்துதான் அனுப்புவாங்க. அப்ப நாம அது நாங்களும் தான் போற டைம்ல அவங்கள பார்க்காம பெய்த்துனாங்க. சில டைம்ல நான் ஒரு கொழும்பு போட்டேன், இல்லை என் பொக்கெட்ல போட்டு விட்டாங்க. இந்தாங்க சிம்னு பொக்கெட், நான் பெய்த்துட்டு பொக்கெட்ல போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லை சிம் மீக்கி நான் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். சரி, அப்ப அப்படியே மீக்குது பிள்ளை. அப்ப நம்ம ரோட்ல போற டைம்லயும் கூட என்னண்டா இந்த அவங்களோட ஒரு 2 செகண்ட் நின்ட்டமோ ரைட் மைண்ட் வாஷ் நடந்துடும். இக்னோர் பண்ணிட்டு போனா தப்பிட்டோம். ஸோ அப்ப அது மாதிரி தான் இந்த வாசிமினாத்தாவும் பைத்தியக்காரனையும் கூட பேசி மயக்கி போட்டுருவான். அந்த அளவுக்கு டேலண்ட், சரிதானே. அப்ப இவன்ட பேச்சுல மயங்கி இவனுக்கு பிற்காலத்துல பெரிய பெரிய க்ரௌடே வந்துட்டு பிள்ளைகள். அப்ப இவன் என்ன செஞ்சான்னா பெஸ்ட்டுக்கு ஒரு முரண்பட்டது ஒரு விடயத்துல பெரும்பாலும் செஞ்சவன் மூமினும் அல்ல காஃபிரும் அல்ல, 2க்கும் இடைப்பட்ட நிலையில இருப்பான்னு சொல்லி பிரிஞ்சு போய் தனக்குண்டு ஒரு பெரும் கூட்டமை உருவாக்கி அதுக்கு பிறகு தனக்குண்டு 5 பிரதான கோட்பாடுகளையும் வளர்த்துட்டான். இதுதான் பிரதான கோட்பாடா 5. தௌஹீத்,
அல் அதில் அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன் அல் வஹ்து வல் வஈத் அல் அம்ரு பில் மஹ்ரூஃபி வன்னஹி அனில் முன்கர். இந்த 5 கோட்பாடும் பிரதான கோட்பாடுகளாக அவன் வரையறுத்தான். ரைட், இந்த 5 தான் இந்த மூத்தசிலாக்கள்கிட்ட பிரதான கோட்பாடுன்னு அவன் அறிமுகப்படுத்தினான். இதுக்கு பின்னால அப்ப பெரும் கூட்டமே ஒரு ஆள் 2 ஆளா மாறிச்சு, 2 ஆள் 10 சொல்லி 10 100 200 1000 3000 இவனுக்கு பின்னால ஃபேன்ஸ் நிறைஞ்சிட்டாங்க. அப்ப ஒரு கோட்பாடு ஒன்று வரையறுக்கணுமே. ஸோ அப்ப அவன் வரையறுத்தது இந்த 5 கோட்பாடுகள் தான். இதுதான் எக்ஸாமுக்கு வந்து 2020ஆம் ஆண்டுகள் இதான் வந்து மூத்தசிலாக்களின் 5 கோட்பாடுகளை மாறாயன்னு 10 மார்க்ஸுக்கு வந்து ஐசி படத்துல. ஸோ இந்த முறை வரலாம், ரெடியா இருந்தா சரி. ரைட், பாப்போம் நாங்க என்ன சொல்றாங்க வர விளக்கணும். இந்த 5 கோட்பாடும் என்னண்டா, முதலாவது தௌஹீத். தௌஹீத் என்ற ஒரு கோட்பாடை முத்தசிலாக சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அஸ்மா சிஃபாத் தெரியுமா எல்லாருக்கும்? சார் என்ன அஸ்மா சிஃபாத் இஷாரா? அல்லாஹ் பெயர் நாமங்கள் அல்லாஹ் எத்தனை திருநாமங்கள் இருக்குது? 99 99. இப்போ 2 3 எனக்கு சொல்லுங்களே. சமியோ அல் பசீர் சமீஉல் பஸீர், அர்-ரஹ்மான் அல்-குத்தூஸ் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் அல்-மலிக் அல்-குத்தூஸ். ஓகே, தமிழால சொல்லுங்களையா? அடமினிய தமிழால சொல்லுங்களே. அருளாளன் வந்து பேரருளாளன் மகத்துவமிக்கவன் கண்ணியமானவன் அரசன் அரசன், இரக்கக் குணமுடையவன், அன்பாளன், அருளாளன். அன்பான், அருளான். ரைட், அந்த திருநாமங்கள் ஒரு பக்கம் மீக்கட்டும், ஒரு பக்கம் மீக்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வி, பிள்ளைகள் அல்லாவுக்கு உருவம் மீக்குதா? சொல்லுப்பா. இல்ல இல்ல சார், இல்லையா? இல்ல. இல்ல. அவன் பாக்குறான்டா, அவனுக்கு கண் இருக்கின்ற அர்த்தம். அவனுக்கு உருவம் இல்ல, ஆனா நாம உருவம் ஆனா அத இருக்கு நாம இப்படி கற்பனை இருக்குன்னு செய்யக்கூடாது சொல்லி நாம வந்து கற்பனை செஞ்சு ஒரு உருவம் கொடுக்க இயலாது சார். உருவம் ஒன்று கொடுக்க இதுல இயலாது. ஆனா உறுதியா இருந்தா அவனுக்கு சரி. நம்ம சரி, எனக்கு ஒரே வேர்ட்ல சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் தான் உண்டு, எஸ் ஓ நோ. அதுதான், அல்லாவுக்கு உருவம் இருக்கா இல்லையா? இல்ல சார், இல்ல. இல்ல சார், மாற்று கருத்து? இல்ல 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 இல்ல. ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் சார், இருக்குன்னு ஏற்றுக்கொண்ட நம்ம மூத்தசிலாக்குள்ள போவோம் சார். அல்லாவுக்கு உருவம் இல்லை, அப்படித்தானே? ஓம் ஓ சார். ரைட். இந்த கண்ணால, இந்த ஏண்ட கண்ணை பாருங்க, இந்த கண்ணால என்ன செய்யலாம்? பார்க்க முடியும், பார்க்கலும், அடுத்த விஷயங்களை பார்க்கலும், இந்த காதால என்ன செய்யலாம்? கேட்க முடியும். கேட்கலும். மேலும் மூக்கால, ஆ மூக்கால, சுவாசிக்கலும், நுகரியலும், சுவாசிக்கலும், சுவாசிக்க சுவாசிக்கலும். முடியும். வாயால, பேசலும், பேசலும். கையால, சாப்பிட முடியும். கொடுக்க முடியும், அடிக்கலும். காலால, நடக்கலும், நடக்கலும். கண்ணால பார்க்கலும், அப்படித்தானே? ஓ ஓ எனக்கு கண் இருந்ததாலானே பார்க்கலுமா இருக்கு, ஓ ஓ காது இருந்ததாலானே கேட்கலுமா இருக்கு, ஓ ஓ வாய் இருந்ததாலானே சாப்பிடலுமா இருக்கு, ஓ ஓ மூக்கு இருந்ததாலானே சுவாசிக்கலாம் ஏழுமா இருக்கு, ஓ ஓ ஓ கை இருந்ததாலானே சொட்டொன்னு குடுக்கலுமா இருக்கு, ஓ ஓ ஓ கால் இருந்ததாலானே நடக்க ஏழுமா இருக்கு. ஓ ஓம். Right. எல்லாத்துக்கும் ஓம் 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 எஸ். இப்ப என்ன கேள்வி என்னடா, கண் இருந்தா தான் பார்க்கலும். ரைட். இப்ப நீங்க சொல்றீங்க அந்த 99 திருநாமங்கள்ல, இப்ப நான் இப்ப சொன்னேன் ஒரு ஓ பக்கம், அதை நான் இப்ப எடுக்கிறேன். அந்த 99 திருநாமங்கள் என்ன சொல்லுதுண்டா, ஒண்ணும் இல்லை. அதாவது அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன், அருளாளன், அளவற்ற அருளாளன், அதிபதி, இப்படி எல்லாம் வருது தானே. சோ கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் எல்லாம் வருது. சோ இந்த கேள்வி என்னடா, கண் இருந்தா தான் பார்க்கலும். அப்ப நீங்க சொல்றீங்க அல்லாஹ் உருவம் இல்லைன்னு. அப்ப எப்படி எல்லாம் பார்க்கறான்? இதான் என்ன கேள்வி. இதைத்தான் ஓ கேட்க சார். இதைத்தான் சில ஆட்கள் கேட்காங்க. நீங்க சொல்றீங்க உருவம் இருக்குன்னு, தென் அல்லாஹ் பார்க்கக்கூடியவன்னு சொல்றீங்க, பட் எங்க அல்லாட கண்?
எங்க காது, அல்- எங்க மூக்கு, எங்க வாய், அல்- எங்க கால்? இப்ப பதில் சொல்லு. அல்லாட சார் வார்த்தை அல்லாட அல்லாக்கு வார்த்தை உருவம் வந்து இருக்கு நாம சார், வந்து ஆனா இது அதை பண்ண நாங்க இயலாது தானே கற்பனை சார், பண்ணக்கூடாது, யோசிக்க அது இயலாது. அல்லாக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இப்ப உருவம் ஈக்காம். ம். ஆஷாக்கு தான் அது. சார் அல்லாட வார்த்தைகள் இருக்குது, அல்லாஹ் உருவம் இல்லைன்னு அல்லாதான் சொல்றான். அப்ப அதை வச்சு நாம வந்து விமர்சனம் செய்ய இயலாது சார். அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா அல்லாஹ் பாக்குறான்னு சொல்லிச்சுன்னா அவன் படைப்பாளன், அவன் என்னனாலும் செய்ய இயலும் சார். அவன் பார்க்க இயலும், கேட்க இயலும், நமக்கு தர இயலும். அப்ப அவன் தாரான், நமக்கு பாக்குறான், நமக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம அப்ப அவனுக்கு உருவம் இருக்கு, கை கால் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கற்பனைக்குள்ள போய்த்துட்டோம்னு சொன்னா அவன் மனிதன் உடல் அமைப்புக்குள்ள வந்துரும். அப்ப அதுல உறுதியா இருக்கணும் சார். ரைட். ஆனா சொல்லுவாங்க தானே சார், மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் வந்து பார்க்க இயலும். ஓ சார், அப்படி சொல்லுவாங்க தானே, அல்லாக்கு ஒரு ஒளி சொல்லுவாங்க ஒன்று தானே. இருக்குன்னு சொல்றதானே. மூசா நபி பார்த்தாங்க, அந்த ஒளிப்பட்டு தூர்சி நம்மள உடைஞ்சு வீசலவன் கூட போனிச்சுன்னெல்லாம். புறாக் வாகனத்துல ஏண்ட கொஸ்டின் என்னடா, கண் அல்லாவுக்கு திருநாமங்கள் இது பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் சொல்லி. இப்ப மூத்தசிலாக்கள் இதை படிச்சுட்டு தான் சொல்றாங்க அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் அல்லாஹ் சொல்லிடுறேன், நீங்க நம்புறீங்க. மூத்தசிலாக்கள் கேட்குறாங்க நம்மள்ட்ட. இப்ப நான் மூத்தசிலாகன்னு வச்சுக்கொள்வோம், மஸ்தகுல்லா அப்படி சொல்றதுக்கு பாடத்துக்காக நான் சொல்றேன். நான் ஒரு மூத்தசிலாகன்னு வச்சுக்கொள்வோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க சொல்றீங்க அல்லாவுக்கு உருவம் இல்லை, ஆனா அவன் 99 திருநாமம் சொல்லுது அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன். ஸோ இந்த கேள்வி என்னன்னா, அல்லாஹ் கண் இருந்தா தானே பார்க்கலாம், காது தான் கேட்கலாம். ஸோ எப்படி அவன் உருவம் இல்லைன்னுச்சுன்னா அவன் எப்படி பார்க்கிறான், எப்படி கேட்கிறான்? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். மூத்தசிலாவாகிய நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில்? அதைத்தான் நல்லா சொல்றான், குருவான் இல்ல எனக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி. அப்ப அதை நாம உண்மையான மூமினா இருந்தா இதை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாட அல் குர்ஆனை வந்து நாம ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும் அவனுடைய திருநாமங்கள்ல. அதுல வந்து இப்படி விமர்சித்துட்டு புத்தி இருக்குன்னு சொல்லி பகுத்தறிவு ரீதியா யோசிச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. சாரி சார், உங்களுக்கா சொல்லல. ஃபிரோஸ் எனக்கு தான் சொல்றாங்க. ரைட், வெரி குட் வெரி குட். சரி, இல்ல சார். ரைட் ரைட், சரி சரி ரைட், ஓகே. என்னன்னு சொன்னாமா, உண்மையும் அதுதான். ஃபிரோசா சொன்னது 100% 100% உண்மை. ரைட், அவங்களுக்கு அப்படிதான் சொல்லணும். ரைட். இப்ப என்னடா, அல்லாஹ் எதை சொல்றானோ நாங்க நம்பணும், அப்படித்தானே? அதுல ஆய்வு செய்யலுமா? இல்ல செய்யல. எனவே அல்லாட 99 திருநாமங்களும் என்ன சொல்லுது? பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் சொல்லி. அப்ப அதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, கண்ணின்றி பார்க்கக்கூடியவன், காதின்றி கேட்கக்கூடியவன், மூக்கின்றி சுவாசிக்கக்கூடியவன். இதெல்லாம் வராது. இந்த மூக்கின்றி இதெல்லாம் நான் சும்மா உதாரணம் சொல்லி, இந்த கண் காது வருமீன கண்ணின்றி பார்க்கக்கூடியவன், காதின்றி கேட்கக்கூடியவன் அப்படின்னு தான் மூத்தசிலாக்களுக்கு இந்த அறிஞர்கள் பதில் கொடுக்குறாங்க. ரைட். ஆனா அவங்க அந்த பதிலை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க அல்லாட தாத்தும் சிஃபத்தும் ஒன்று. ஒன்றா பாருங்க, ரெண்டையும் வேறுபடுத்த தேவையில்லை. ரெண்டும் ஒன்று. ரெண்டையும் வேறுபடுத்தினாதான் பிரச்சனை வருது. ரெண்டும் ஒன்று உண்டு. இதுதான் பெரிய குழப்பமா. இந்த தாத் சிஃபத் வந்து எல்லாருக்கும் குழப்பம் இல்லை. போனவங்க அந்த பிள்ளைகளுக்கு இப்ப படிச்சு கொடுத்துட்டு அதுவும் மறந்துடும். இதை நல்லா விளங்கி வச்சு, தாத் சிஃபத்துல நல்லா விளங்கி வச்சுக்கோங்க. தாத் சொன்னா இந்த இந்த உருவத்தை சொல்றது. இந்த இது எனக்கு மூக்கு ஈக்குது தானே, ஈக்குதா பாருங்க, ஈக்குதா ஈக்குதா, கண்ணு ஆம் சார். பாருங்க, ஓ காது ஈக்குதா இல்லாட்டி இல்லையே தெரியா பாருங்க. இருக்கு இருக்குது, இருக்கு. விளங்குது இந்த சார், விளங்குது. பல்லெல்லாம் வீக்குதானே, ஓ பல்ல ஆமா. ஓ மண்டை, இருக்கு. எல்லாம் இருக்கு. அந்த கை ஈக்குதா? ஆமா, ஓ இருக்கு விளங்குது. விளங்குது சார். ஈக்குதா? எல்லாம் இருக்கு சார். எல்லாம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அப்ப இதைத்தான் தாத் என்றது நம்மட உருவம். இப்ப சிஃபத் அப்படின்னா கண்ணால என்ன செய்யலாம்? பார்த்தல், பார்க்க இயலும். பார், பண்பு. அந்த உருவத்திட பண், பண்பு தான் சிஃபத். கண்ணால, கண்ணுன்றது தாத், அதால பார்க்க முடியும்ன்றது சிஃபத். கிளியரா? இந்த தாத்தும் சிஃபத்தும் கிளியரா? ஓ சரி, இப்ப கிளியர் ஆயிட்டு. அன்னைக்கு பட்டுட்டா நல்லா. ஆம் ஓ சார். பட்டு. தாத்துனா என்ன? உருவம், உருவம். சிஃபத்துண்டா அந்த உருவம் பண்பு. உருவத்தின் பண்பு, அந்த பண்பு. உருவத்தின் பண்பு. 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 இப்ப முத்தசிலாக்கள் சொல்றாங்க
இந்த தாத்தையும் சிஃபத்தையும் ஒன்றா பார்த்தா பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் வேறுபடு? இஸ்லாமிய அடிப்படையில இது ரெண்டும் வேற. தாத் வேற, சிஃபத் வேற. அல்லாஹ்வின் தாத்தும் சிஃபத்தும் வெவ்வேறு, ஒன்றல்ல. இது அல்லாஹ்வின் தாத்தும் சிஃபத்தும் ஒன்றல்ல, வெவ்வேறு. தாத் வேற, சிஃபத் வேற. அல்லாஹ்வோட தாத்தும் சிஃபத்தும் வெவ்வேறு. ரைட்? ரெண்டையும் ஒன்றா பார்க்க இயலாது. அல்லாஹ்வோட உருவம் வேற, சிஃபத் வேற. கிளியரா? ஓ சார். மூதசிலாக சொல்றாங்க, அதை ஏன் நீங்க வேறுபடுத்துறீங்க? ரெண்டும் ஒன்றுதான். தாத்தும் சிஃபத்தும் ஒன்றுதான். அவங்க சொல்றாங்க நீங்க இப்படி வேறுபடுத்தினாதான் எங்களுக்கு ஒரு குழப்பம் வருகுது. மூத்தசிலாக சொல்றாங்க இஸ்லாமியர்களை பார்த்து, நீங்க இப்படி தாத்தையும் சிஃபத்தையும் வேறுபடுத்த போய் தான் எங்களுக்கு குழப்பம் வருகுது. கண் இருந்தா தானே பார்க்கலாம், காது இருந்தா தானே கேட்கலாம்னு எங்களுக்கு இந்த டவுட் வார்த்தைக்கு காரணம் நீங்க அந்த தாத்தையும் சிஃபத்தையும் வேறுபடுத்துறதால. அது ரெண்டையும் வேறுபடுத்தாங்க, ரெண்டையும் ஒண்டா பாருங்க. ஒண்டா பார்த்தா இந்த பிரச்சனை வராது. பட் அப்படி நமக்கு ஒன்றா பார்க்கல. ஏன்னா இது இந்த எழுதப்பட்டது யாரால? தாத் சிஃபத் வேற அல்லாஹ்வால. அல்லாஹுவால் எழுதப்பட்டது. ரைட்? அப்ப தாத்தும் சிஃபத்தும் வெவ்வேறு. அல்லாஹ்வுடைய தாத் சிஃபத் வெவ்வேறு. ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மரம் ஈகுதானே, அந்த மரமும் அதுல முளைக்கிற கனியும் உண்டா? சொல்லுங்களே. ஒரு தென்னை மரம் தென்னை மரம், அந்த தென்னை மரத்துல முளைக்கிற அந்த தென்னை என்னது, தேங்காய் உண்டா? உண்டா? இல்ல. இல்ல இல்ல. வேறுபாடு இருக்குதானே. ஓ. தென்னை மரம் இருந்தா தான் தேங்காய் வரலாம். ரைட்? அப்படியே மீக்குது. ரைட்? அப்ப அவங்க சொல்றாங்க அப்படித்தான். அதாவது தென்னை மரம், இப்ப பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தசிலாக்கள் கேக்குறாங்க, நீங்க சொல்றீங்க தென்னை மரமும் தேங்காயும் வேறண்டு. ரைட்? அப்ப நாங்க கேக்குறோம் தென்னை மரம் இருந்தா தான் தேங்காய் வர. முத்தசிலாக சொல்றாங்க தென்னை மரம் இருந்தா தானே தேங்காய் வரலாம், தென்னை மரம் இல்லாம எப்படி தேங்காய் வர? ஓ. அவங்க அதான் சொல்றாங்க, நீங்க ரெண்டையும் வேறா பிரிக்கிறீங்க. தாத் வேற, சிபத் வேற. தென்னை மரம் வேற, தேங்காய் வேற பிரிக்கிறீங்க. சோ அப்ப தென்னை மரம் இல்லாம தேங்காய் வருமா? அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லாம பார்க்கலுமா? அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அப்ப அதுக்கு இஸ்லாமியர் கொடுக்கிற பதில், கண்ணின்றி பார்க்கக்கூடியவன், காதின்றி கேட்கக்கூடியவன். இதுதான் அதோட பதில். கிளியரா? ஓம் சார், கிளியர் ஆயிட்டு. கிளியர்? ஓம் சார், கிளியர் ஆயிட்டு. டவுட் எனி? ஓம் சார். இல்ல சார், டவுட் இல்ல. திரும்ப ஆயிஷா திரும்ப, சார் எனக்கு குழம்பிட்டு மண்டைக்கு படல. ஆயிஷா அஜ்மீர், ஓ சார். என்ன தாத்தும் சிபத்தும் இஸ்லாமிய போல ஒன்று தானே? அல்லாஹ்வுக்கு ரெண்டு ஒன்று தானே? இல்ல வேற வேற. எப்படி வேற வேற? ரெண்டு ஒன்று தான். இல்ல இல்ல சார். இல்லையே, நான் இப்ப ஒன்று தானே சொல்லி தந்தேன். இல்ல நீங்க வேற வேறன்னு தான் சொல்லி தந்தீங்க. மூத்தசிலாக்கள் தான் சொன்ன இது ரெண்டும் வேறு வேறு என்று சொல்லி. இல்ல மூத்த சிலாக்கள் தான் சொன்ன ரெண்டையும் ஒண்டா பாருங்க சொல்லி. ரெண்டையும் ஒண்டா பாருங்க. ஓ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், எனக்கு மறந்து போயிடுது. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா பாப்போம். தாத்தும் சிஃபத்தும் வேற வேறன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ராத்துன்றது ஒரு சிம்பிளா கேக்குறேன், மனிதனும் அல்லாவும் உண்டா? இல்ல. இல்ல சார், வேற. தாத்தும் சிபத்தும் எவன் ஒன்றுண்டு சொல்றானோ அவன் மனிதனுக்கு ஒப்பானவன். ரைட்? தாத் சிபத் வேற வேற ஆக்கினா தான் அல்லாஹ் மனிதர்ல இருந்து வேறுபடுவான். பிள்ளைகள் தாத் சிபத் உண்டு. இப்ப பாருங்க, நமக்கு ஒன்று தான், நமக்கு ஒண்டா எடுக்கலாமேடா. கண் இருக்குது பாக்குறோம், மூக்கு இருக்கு சுவாசிக்கிறோம், காதுக்கு இருக்கு கேட்கிறோம். ஏன்னா நமக்கு ஒன்று தான், அப்படித்தானே? தாத் சிபத் நமக்கு உண்டு, மனிதன். ஆனா ஓ. அல்லாஹ் ரெண்டும் வேற வேற. தாத் வேற சிபத்தினே நான் உருவம் அதாவது கண்ணின்றி பார்க்கக்கூடிய, காதின்றி கேட்கக்கூடிய. சோ தாத் சிபத் எவன் ஒன்று சொல்றானோ அவன் அல்லாவையும் மனிதனையும் ஒண்டா தான் பார்க்கிறான். இதுதான் இட மீனிங். ஆயிஷா இப்ப சொல்லுங்க, தாத் சிபத் ஒண்டா வேறா? ஆயிஷா வேறு வேறு. ரைட். எக்ஸாம்பிள், ரெண்டும் ஒன்று சொல்றவன் எது? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. எவன் ஒருத்தன் வந்து சொல்றான் அல்லாட தாத்து சிபத்தும் ஒன்று சொல்லி, நீங்க பதிலுக்கு என்ன கேட்கணும்? பதிலுக்கு என்ன கேட்கணும் நீங்க?
தாத் சிபத் ஒண்டுண்டா அட மீனிங் என்ன புள்ள சொல்லுங்களே. அஸ்தகுல்லாஹ் அல்லாஹ் வந்து மனிதனாகி விடுவான். ஆ பெர்ஃபெக்ட். தாத்தும் அல்லாஹ்வினுடைய தாத்தும் சிஃபத்தும் எவன் ஒன்றுண்டு சொல்றானோ அவன் அல்லாஹ்வை மனிதனாக்கி போட்டான். அதுதான் மீனிங். எவன் தாத் சிஃபத் ஒன்றுண்டு சொல்றானோ அவன் அல்லாஹ்வை மனிதனாக்கி போட்டான். மனிதனும் அல்லாஹும் ஒன்றாகிட்டாங்க. சோ மனிதன் வேற அல்லாஹ் வேற என்று நாங்க நம்பணுமா இருந்தா தாத்தும் சிஃபத்தையும் வேற வேறையா தான் பார்க்கணும். கிளியர்? இப்ப சொல்லுங்க. தாத்தும் சிஃபத்தும் எவன் ஒன்றுண்டு சொல்றானோ அட மீனிங் என்ன? அல்லாஹ் வந்து அல்லாஹ் வந்து மனிதனாகி மனிதனாக்கி விட்டான். விட்டான். அல்லாஹ் மனிதன் ஆகிறான். இதான் அட மீனிங். அஸ்தகுல்லாஹ் அப்படி சொல்லவும் கூடாது இனிமே. அப்ப இதை பாருங்க பிள்ளை, நீங்க தவறி சரி தாத் சிஃபத் ஒன்றுண்டு சொல்லிட்டீங்க, நீங்களும் மூத்தசிலாவா போயிருவீங்க. ஸோ இதைத்தான் இதுக்காக தான் போய் உங்களோட பாஸ் பேப்பர் செக் பண்ணி பாருங்க. இந்த மூத்தசிலாக்கள் இந்த தாத் சிஃபத் தாத்தும் சிபத்தும் ஒன்றாகும் இது எந்த வழிகட்ட சிந்தனை பிரிவுன்னு எக்ஸாம்ல கேட்டிக்கிறாங்க. ஏன்னா இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இது கிளியரா விளங்கல. இது அடிப்படை கோட்பாடாமடே இதுதான். இதை நாங்க தாத் சிபத் ஒன்றுண்டு சொன்னாலே நாம மூத்தசிலா ஆயிடுவோம். வேறுண்டு சொன்னாதான் நாம அஸ்வரியாக்கள். கிளியரா? ஓம் சார், கிளியர் ஆயிட்டு. நீங்க clear. எக்ஸாமுக்கு போனா ஹோலுக்கு போனா எது வேணாலும் மறக்கும். நீங்க நல்ல ஒரு உதாரணத்தை இதுக்கு ஞாபகம் ஷுவரா அது மறக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஞாபகம் ஒரே ஒரு வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவன் அல்லாட தாத் சிஃபத்தை ஒன்றுன்னு சொல்றானோ அவன் அல்லாவை மனிதனாக்கி போட்டான். இப்ப நான் நம்புறேன் தாத் சிஃபத் ஒன்றல்ல வேறு வேறு. ஒன்றுன்னு சொன்னா அஸ்தகுல்லாஹ் அல்லாஹ் மனிதனுக்கு ஒன்றாயிருவானே அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உதாரணம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் மறக்கா. கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓ சார், ஓ Yes, கிளியர் sir. ஆயிட்டு. ஓகே ரைட். எனவே அல்லாஹ்வுடைய தாத் வேற சிஃபத் வேற. சிஃபத் வேற. ரைட். ஓகே பிள்ளைகள். அதே மாதிரி அல் அதில் இவங்களோட ரெண்டாவது கோட்பாடு அல் அதில் நீதி, இறை நீதி, நேர்மை. இப்ப நான் கேக்குறேன் இது என்ன? போன். இந்த போன் யாரோ ஒருத்தட போன். அவர்கிட்ட இந்த போன் வந்து இன்னொருத்தர் வச்சு ரைட் ஏண்ட போன் வச்சுக்கொள்வோம். இப்ப ஏண்ட போனை நீங்க எடுக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? என்கிட்ட கேட்டு தானே எடுக்கணும். ஓ சார், எனக்கிட்ட கேட்காம எடுத்தா அது களவு. என்னது? கேட்காம எடுத்தா களவு. களவு. இப்ப யார் ஒரு உதாரணம் நுஸ்ரா எடுப்போம். ஏன்னா சார் நுஸ்ரா எடுப்போம். இதே போன். அப்ப நான் அங்கால திரும்பி டீகிற டைம்ல நுஸ்ரா வந்து என்ன போனை களவு எடுத்துட்டு போயிட்டான். இஸ்லாமிய சட்டப்படி 18 வயசு பூர்த்தி. இப்ப 18 வயசு பாக்குறதுல அவங்க இதுக்கு வந்துட்டாங்க. எனவே நுஸ்ராக்கு என்ன சட்டம், என்ன தண்டனை சொல்லுங்க? கையை வெட்டணும். கையை வெட்டணும். அப்ப நுஸ்ராட கையை வெட்டுவோமா? அப்படி எந்த இடத்துல வெட்டுவோமா? இல்ல சார், மணிக்கட்டால. மணிக்கட்டு வெட்டினா. சரி இடத்துல வெட்டுவோமா? அப்படி எல்லாரும் பிடிச்சி வெட்டுவோமா? அவ ஓ சார், வெட்டுவோம். வெட்டணும். ரைட். இப்ப நான் கேக்குறேன். இப்ப மூத்த சிலாக்குள்ள ஒரு கேள்வி வருது பாருங்க. அவங்களோட புத்தி எந்த அளவுக்கு போகுதுன்னு அவங்க சொல்றாங்க. அதாவது இப்ப நான் களவெடுக்கிறது வந்து எல்லாம் நாடி தணிக்கிறேன். அவங்க சொல்றாங்க என்னத்துக்கு கையை வெட்டணும்? ஏன்னா நான் அதாவது நுஸ்ரா களவெடுக்கணும்ன்றது அல்லாஹ் நாடி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் நாடி இருந்து நாம் எதுக்கு நுஸ்ராட கையை வெட்டணும் என்று ஒரு கேள்வி எழுப்புறாங்க மூத்தசிலாக்கள். அப்ப நம்மட பார்வையில அப்படி இல்லை. நமக்கு மனிதனுக்கு இஸ்லாமிய அடிப்படையில பூரண செயல் சுதந்திரம் ஈக்குது, சிந்தனை செய்யற சுதந்திரம் ஈக்குது. அப்படின்டா இப்ப நுஸ்ராக்கு பூரண சுதந்திரம் இருக்குது தானே, சிந்தனை செய்யற சுதந்திரம் ஈக்குது, எல்லாம் கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த ஏண்ட போனை களவெடுக்க முதல்ல நுஸ்ரா என்ன செஞ்சிருக்கணும்? இது எடுத்தா சொல்லி யோசிக்கணும். ஏன்னா அல்லாஹ் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். அப்படித்தானே நாங்க நம்புறோம். எனவே எடுத்துட்டு அந்த இடத்துல அவங்க என்ன செய்யல, யோசிக்காம எடுத்துட்டாங்க. எனவே என்ன செய்யணும்? கையை வெட்டணும். அப்ப மூத்தசிலாக்கள் திடீர்னு வந்து கையெல்லாம் வெட்டக்கூடாது, நிறுத்துங்க. அவங்க அதாவது நுஸ்ரா இந்த போனை எடுக்கணும்னு அல்லாஹ் நாடிக்கிறான். எனவே அல்லாஹ் நாடின ஒரு விஷயத்த, அல்லாஹ் நாடின ஒரு விடயத்தை நுஸ்ரா செஞ்சதுக்காக என்னத்துக்கு தண்டனை கொடுக்கணும்?
அப்ப அது நீதி இல்லை, நியாயம் இல்லை. நுஸ்ரா எடுப்பாங்கன்னு அல்லாவுக்கு முன்னரே தெரிஞ்சிக்குது. அல்லாவுக்கு முன்னரே தெரிஞ்சிக்குது. அப்ப போன் எடுத்த என்னது கையை வெட்டணும் அப்படின்னு முழு பொறுப்பையும் கொண்டு போய் தாரில் போடுது. முத்தஸ்டாக்கள் யார்கிட்ட தலையில போடுவாங்க? அல்லாட அல்லாஹ் தருணம். போடுவாங்க. எப்படி நல்ல மாதிரி இல்ல அது கலாக்கதிரையே மாத்துறாங்க உள்ள. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இந்த அதிலின் அடிப்படையில அல்லாஹ் அல்ல அதான் காரணம். எல்லாத்துக்கும் மனிதன் இல்ல. ரைட்? எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ் அல்லாஹ். என்ன அவங்க சொல்றாங்க, இது நீதி இல்ல. ஏன்னா இப்ப ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு விடயம் வந்து அல்லாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்து ஒரு தண்டனை நிறைவேற்றப்படுமா இருந்தா அது நீதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனவே இஸ்லாமிய அடிப்படையில் நாங்க சொல்றோம் அது நீதி. அதாவது மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது, யோசிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறான். நமக்கு என்ன 5 அறிவா சொல்லுங்க பிள்ளை? நமக்கு என்ன இந்த மாடுகள் மாதிரி ஆடுகள்? ஆறறிவு. இல்ல ஆறறிவு ஆறாத அறிவு. எந்த அறிவு? பகுத்தறிவு. யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிற எந்த அறிவு? பகுத்தறிவு. பகுத்தறிவு. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பகுத்தறிவு என்னது? சிந்திக்கணும் சார், இது சரியா சிந்திக்கணும். தவறா, சுடுமா செய்யறது. சுடாதான் நெருப்பு அப்படி. வெரி குட். நல்லது கெட்டது, சுடுமா சுடாதா, சரியா பிழையா யோசிக்கிற அந்த அறிவு தான் அந்த ஆறாவது அறிவு. அப்ப நமக்கு இருக்குதானே, எல்லாம் சந்திக்கிறான் தானே. ஓ அப்ப நுஸ்ரா என்ன செஞ்சிருக்கணும்? இதை களவெடுக்க முதல்ல நுஸ்ரா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த ஆறாவது அறிவு என்ன சொல்லியிருக்கணும் நுஸ்ராக்கு? களவெடுத்தா கையை வெட்டி கை படும். கை துண்டிக்கப்படும். படம் அப்படி யோசிக்கணும். எடுக்கக்கூடாது. ரைட். அப்ப எடுத்துட்டு முழு பொறுப்பையும் நான் களவெடுத்தேன் நான், ஆனா இந்த களவெடுக்கணும் எல்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கான். அப்ப ஏன் கையை வெட்ட வரப்பறா? முழு பொறுப்பையும் முழு பழியையும் கொண்டு போய் நுஸ்ரால போட்டா சரியா? சாரி, அல்லால போட்டா சரியா? இல்ல. இல்ல. சோ அப்ப அந்த அதில் என்றது அவங்க சொல்றாங்க மனிதன் செய்யற செயல்களுக்கு யாரு பொறுப்பு? அல்லாதான் பொறுப்பு. அல்லாஹ் தான் பொறுப்பு. பொறுப்பு. மனிதன் நன்மை செஞ்சாலும் சரி, தீமை செஞ்சாலும் சரி, அல்லாஹ் ஒருவன் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு இவங்க வந்து அந்த கலாக்கதிரையை மாற்றுறாங்க. இப்ப நாங்க இதை விளங்கணும், மனிதனுக்கு சுதந்திரம் ஈக்குது. ரைட்? மனிதனுக்கு பூரண சுதந்திரம் ஈக்குது, யோசிச்சறியக்கூடிய சுதந்திரம் ஈக்குது. அப்ப அதன்படி அவன் நல்லதை கெட்டதை பிரிச்சறிஞ்சு கொள்ளணும். அப்ப அவன் எல்லாத்தையும் செஞ்சு போட்டுட்டு இது அல்லாட நாட்டம் தான் சொல்லல. சரி, அதுக்குதான் நமக்கு ஆறறிவால சந்திக்கிறான். ரைட்? அதான் அல்லாது. அடுத்து அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை, இரு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலை. பெரும்பாவம் செய்தவன் இப்படிதான் பிள்ளைகள், பெரும்பாவம் செய்தவன் நிலைப்பாடு தானே. பெரும்பாவம்டா உதாரணம் சொல்லுங்க. இணை வட்டி எடுத்தது. வட்டி இணை எடுத்த. இணை வைத்த. ஷிர்க். வட்டி, இணை. விபச்சாரம், இணை வைக்கிறேன்னு என்ன மீனிங் தெரியல. என்ன இணை வைக்கிற? இணை அல்லாஹ் வேறு கடவுள்களை வணங்குறது. பிள்ளைகள் இந்த சிகாரத்தும் எதிர்க்கு வரும் சொல்லுவோம். சிற்குக்குள்ள நான் இதுக்கு முதல்ல இந்த ஆக்டர் ஒருத்தரை பார்த்து, ஆக்டர்னா மியூசிக் டைரக்டர் ஒருத்தரை பார்த்துருந்தேன். ஏஆர் ரஹ்மான். அவரும் ஒரு ஷிஹாரத்தை வணங்குறதுன்னு சொல்லி நம்ம பூரணமா சொல்லக்கூடாது. அப்படி ஒரு இதோ சில இதுகள்ல வந்து போட்டிக்கிறாங்க. அவர் வந்து ஷிஹாரத் பள்ளிகள்ல தான் அதே மீது பண்றேன். ரைட்? அப்ப அதுவும் அது இந்தியாவோட ஒரு கலாச்சாரத்துல வரும் சார். அது அவங்கள அங்கால அப்படித்தான். அப்படித்தான். சரி. அப்ப நல்லா வந்து இணை வைத்தல், விபச்சாரம் செய்து, அப்ப இப்படி ஏதாவது ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செஞ்சிட்டானுண்டா அவங்க சொல்றாங்க அவன் மூமினும் இல்ல காபிரும் இல்ல, ரெண்டுக்கு நடுவுலையா. ரெண்டுக்கும் நடுவுல. நான் ஒரு ஜோக் ஒன்று சொல்றேன். இப்ப எங்கட ஸ்கூல்ல பிள்ளைகள், நான் ஓலல் படிக்கிற டைம்ல சித்திர பாடம். சரியா? அப்ப சித்திர பாடத்துல சேர் வந்து என்ன செஞ்சாருன்னா சொன்னார், ஒரு சித்திரம் கொண்டு வரீங்க, ஒரு மரம் இருக்குது, மரம் உண்ட காடி பக்கத்துல இந்த தென்னை மரங்கள் ஸ்கூல்ல ஈக்குதானே, அந்த தெம்பிலி மரங்கள் தேங்காய் மரங்கள் எல்லா ஸ்கூல்லையும் ஈக்குது தானே, எல்லா ஸ்கூல்லையும் ஈக்குதானே பிள்ளைகள். அப்ப சேர் சொன்னாரு, தென்னை மரத்துல தேங்காய்கள் ஈக்கிற மாதிரி ஒரு சித்திரம் ஒண்ணு வரைங்க. இப்ப நான் என்ன செஞ்சேன்னுடா, ஒரு தாள் ஒண்ணுல தென்னை மரம் ஒண்ணு வரைஞ்சி தெம்பிலி குறும்பு அந்த அதாவது இந்த தேங்காய்கள் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிட்டேன், கொண்டை காட்டிட்டேன். ரைட்?
அப்ப காட்டிட்டு இங்கிட்டு வாடான்னு சொல்லி என்னை இங்கிட்டு வாங்கினான்னு இப்படி நிறுத்தினார். இப்ப நான் வரைஞ்சு கொடுத்துட்டேன். சரி, நிப்பாட்டார். இப்ப திரும்ப இன்னொரு பொடியை வரைஞ்சிட்டு வரான். அவன் வரைஞ்சிட்டு வந்ததுல தென்னை மரம் மீக்குது, ஆனா தேங்காய் இல்லை. ரைட், அவரோட தேம் எடுத்துட்டு இஷாம் நீங்க அளவா இப்படி இல்லை. இது ப்ரோ கேர்ள்ஸ் கொஞ்சம் பேர் அவங்க நல்லா வரைஞ்சிருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஏற்கனவே டெக்கரேஷன் கூட தானே தென்னை மரம் வரைஞ்சி அதுல தேங்காய் இருந்து அடுத்து அந்த இலை குலைகள் இருந்து அந்த அடுத்தது கீழுக்கு புல் இதெல்லாம் போட்டு கிரவுண்ட் எல்லாம் போட்டு அழகா வரைஞ்சிருந்தாங்க. அவங்களையும் எடுத்து இங்கால பக்கம் நீங்க இங்கால வாங்கினு இப்ப கடைசியா ஒரு பொடியன்னு வரான். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு சரியான ஜோக் நினைச்சாலும் அப்ப எல்லாரும் இப்ப எல்லாரும் அவன்கிட்ட பாக்குறோம். எடுத்தாரு கொண்டு வாடான்னு சொல்லி அவளை எடுத்து பார்த்தா தென்னை மரம் வரைஞ்சிக்கிறான். வரைஞ்சா அந்த தேங்காய் தேங்காய் எங்க இருக்குன்னு சொன்னா மரத்திலையும் இல்ல பூமியிலையும் இல்ல. எங்க இருக்குது? எங்க இருக்குது? நடுவுல நடுவுல என்னன்னு கேட்டா அந்தரத்துல தேங்காய் உழுவுதாம். விழுந்து மரத்திலையும் இல்ல பூமியிலையும் இல்ல, நடுவுல நிக்குது. அப்ப அன்னைக்கு அவனுக்கு தான் மார்க்ஸ் போட்டாரு கூடுதலா. ரைட், அவனுக்கு ஃபுல் மார்க்ஸ். ஏன்னா யாருமே அப்படி யோசிக்கலையே பிள்ளைகள், அவன் மட்டும்தான் யோசிச்சான். இப்ப அவனுக்கு மார்க்ஸ் போட்டது என்னமோ நல்ல மனம், எங்களுக்கு எல்லாம் அது ஜோக். நாங்கெல்லாம் அப்படி யோசிக்கல. அவன் பொதுவா படிக்கிற குறைவு, படிக்கிற ஒரு பொடிய நல்ல சும்மா படிப்பேன், இப்போ சைலண்டா இருப்பான், வருவான், இதை முடிச்சுட்டு போயிட்டுருவான். படிப்புல கொஞ்சம் வீக், ஆனா கொஞ்சம் வேக்கல் செய்யறதால படிப்புல வீக். அப்ப நான் ஜோக் தானே, வந்தா சிரி ஜோக், நடந்தா ஜோக், சிரிச்சா ஜோக், அமைதியா இருந்தாலும் ஜோக் தான். அப்ப அப்படி ஒரு திடீர்னு அப்படி ஒரு சித்திரத்தை வரைஞ்சோடனே எங்களுக்கும் ஜோக் தான். அப்ப மரத்திலையும் இல்ல பூமியிலையும் இல்ல, என்ன செய்யுது? நடுவுல தேங்காய் உழுவுது. தொங்கிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு கதை தான் இந்த மூத்தசிலாக்கள்கிட்ட. ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில இருப்பான். ரெண்டுக்கும் இடைப்பட்ட பெரும்பாவம் செஞ்சவன் மூமினும் இல்ல காஃபிரும் இல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. இது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிற எப்படி உண்டு? இல்ல. இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒரு விடயம் புதிதாக கொண்டு வரப்படுமாக இருந்தா அது நரகத்துக்கு இட்டு செல்லும். அப்படித்தானே? ரைட், இப்படி நமக்கு நம்ப இயலாது. அவன் பெரும்பாவம் இப்ப இவங்க சொல்றாங்க பிள்ளைகள் எப்படின்னா, பெரும்பாவம் செஞ்ச ஒருத்தன் பெரும்பாவம் செஞ்சா ரெண்டுக்கு இடைப்பட்டல். அப்படி அல்ல. ரைட், அவன் நன்மை செய்யறதும் தீமை செய்யறதும் அவன் ரைட் ரைட். அப்ப நான் விளங்கணும் என்னன்னா, அந்த பெரும்பாவம் செய்தவன் எப்படி எவ்விதத்திலும் மூமீனாக இருக்க மாட்டான் அப்படின்னு தான் சொல்றது. மூமீனும் அல்ல காஃபிரும் அல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில தான் இருப்பான்னு அவங்க சொல்றாங்க. இஸ்லாமிய பார்வையில் அப்படி அல்ல. ரைட், அவன் பாவி, அவன் மூமினா காஃபிரான்றதை யாரு முடிவு பண்ணணும்? நமக்கு முடிவு சொல்லிடுமா ரெண்டுக்கு நடுவுல நிப்பான்னு சொல்லி? இல்ல, அல்லாட கையில இருக்குது. ஆனா மூத்தசிலா சொல்றாங்க இல்ல, ரெண்டுக்கு நடுவுல. எப்படி? மூமினுக்கும் காஃபிர் ரெண்டுக்கும் நடுவுல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரைட், அதே மாதிரி நாலாவது அல் வஹ்து அல் வஈத், வாக்குறுதியும் தண்டனையும். ரைட், இப்ப இவங்க சொல்றாங்க பிள்ளைகள், இப்ப நான் கேக்குறேன், பெரும்பாவம் செஞ்சா அவன் நரகமா? அது நாம சொல்ல இயலாது. அது சொல்லல, அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். நரகத்துல வளர்க்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகப்படும். எப்படிமா? அவன் தௌபா செஞ்சா மீளுவான் சார். தௌபா செஞ்சா பெரும்பாவம் செஞ்சு மூத்தசிலா சொல்றாங்க அதான், தௌபா செஞ்சா அவன் மீளுவான். தௌபா செய்யாத நிலையில அவன் மரணிச்சா அவனுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டு நரகத்துல அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போவான். வெரி குட். அவன் செஞ்ச தீமைக்கு நரகத்துல தண்டனை அனுபவிச்சுட்டு பிறகு எங்க போவான்? சொர்க்கத்துக்கு போவான். ஆனா இவங்க சொல்றான் அப்படி இல்ல, பெரும்பாவம் செஞ்சானா கெட் அவுட் நரகத்திலே அவன் வீடு கட்டி அங்கே நெஞ்சிருவான். நரகத்திலே வாழுவான். அங்க ஒரு பாவ மன்னிப்பும் இல்லை. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம இஸ்லாமிய பார்வையில் அப்படி இல்லை. ஒரு பெரும்பாவம் செஞ்சா எல்லாம் நாடினா தண்டிப்பான், இல்லாட்டி தண்டிப்பான். ரைட், இப்ப 100 கொலை செஞ்ச ஒருத்தன் ஒரு பூனைக்கு தண்ணி கொடுத்ததால என்ன நடந்துச்சு? அவன் சொர்க்கத்துக்கு போனான். சொர்க்கத்துக்கு போனான்.
சோ அப்ப பெரும்பாவம் ஒருத்தர் செய்யறாருன்னு சொன்னா அவருடைய எழுத்து தலையெழுத்து அல்லாட கையில தான் நீக்குது. சொர்க்கமா நரகமான நமக்கு டிசைட் பண்றதுக்கு நாம் என்ன கணக்கு வழக்கா இது? இல்ல கணக்கு வரும். இல்ல. ரைட். அப்ப அதை தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். அல் வஹ்து அல் வஈதுன்னு சொன்னா பெரும்பாவம் ஒருத்தர் செஞ்சாரு நம்மட பார்வையில தான் இது. அவங்க பார்வையில சொல்றாங்கன்னா ஒருத்தன் பாவம் பெரும் பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னா அவன் தௌபா செய்யாம இருந்தா டிரெக்டா நரகத்திலேயே கூடு கட்டி அங்கே வாழ்ந்துருவான் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு கோட்பாடாக இருக்குது. அதுதான் அல் வஹ்து அல் வஈத். இந்த வாக்குறுதியின் தண்டனையே சொல்றேன்டா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மறுமையில் பாவிகளுக்கு தண்டனை வழங்கப்படாமல் மன்னிப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூற்று அல்லாஹ்வுடைய தண்டனைய அர்த்தமாக்கி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல நீங்க விளங்கணும் என்னன்னா சிம்பிளா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க போல. அதாவது ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலன்னா அவன் டிரெக்டா நரகத்துல தான் தங்குவான்னு இவங்க சொல்றாங்க. நம்மட பார்வையில் அப்படியா இல்லை. ரைட். அவன் அது நரகமா சொர்க்கமானது அல்லாட கையில இது நமக்கு முடிவு சொல்லிட்டு அதான் இஸ்லாம். அவங்க சொல்றாங்க ஏன் டிரெக்டா நரகம் அவங்க எழுதியாச்சு நரகம் மட்டும் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. ரைட். அதான் அல்வாவது வயீத். அடுத்த லாஸ்டா அல் அம்ரு பில் மஹ்ரூஃபி வன் நஹி அனில் முன்கர். நன்மையேவி தீமையை தடுக்கிறது. நன்மையை செய்ய சொல்லணும், தீமையை தடுக்கணும். இது நம்முடைய அடிப்படையில ஃபர்லு கிஃபாய். ஆனா அவங்க சொல்றாங்க ஃபர்லு ஐன். ஒரு ஒரு ஆட்சியாளர், ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒரு நல்லதுக்கு முரணாக நடந்தா அவருக்கு எதிராக செயற்படலாம். அப்படித்தானே? எதிராக அவரை பதவி இல்லாட்டி அவருக்கு வழிகாட்டலாம். இப்ப சவுதிகள்ல அப்படித்தானே நடக்குது. அவர் என்ன செய்யறாரு, நடு ரோட் வழியே என்ன செய்யறாரு, தியேட்டரை திறந்து போட்டிக்கிறாரு. தியேட்டர் ஏன்னா அங்கெல்லாம் இப்ப தியேட்டர். அதே மாதிரி அண்மையில உங்களுக்கு தெரியும் அந்த பேய்களை கோயில் கட்டப்பட்டு அது பிரச்சனை இல்லை. கோயில் கட்டுறது விஹார கட்டுறது எல்லாம் பிரச்சனை இல்லை பிள்ளைகள். அது நீ நபியவங்களோட காலத்துல இருந்ததானே. நபியவங்க என்ன செஞ்சாங்க பிள்ளைகள்? அதாவது நபியவங்க மதினா சாசனம் தலைவரா இருக்கிற டைம்ல கொடுக்கறதுல முக்காவாசி நிதி இப்ப முஸ்லீம்களுக்கு இப்ப 100 ரூபாய் பட்ஜெட்னு சொன்னா 100 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கணும்னா அந்த 100 ரூபாயில 60 ரூபாய அந்நிய மதத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. மீதி 40 ரூபாய் தான் முஸ்லீம்களுக்கு. இல்ல அது பிரச்சனை. அந்த நிதியை வச்சு அவங்க கோயில் கட்டுற அது பிரச்சனை இல்லை. நீ அடுத்த மதங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுது. இப்ப ஏனைய மதங்கள் ஈக்குது என்று சொல்லி அந்த மதங்களை புறக்கணிக்கிறது இஸ்லாம் சொல்லுது இல்ல. இல்ல. இல்ல சார். இப்படி சரி அது பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க இங்க தெளிவா விளங்கணும் என்னடா அவங்களோட கல்ச்சரை இங்க கொண்டு வரக்கூடாது. சரிதானே? இப்ப சவுதியில என்ன தியேட்டர் எல்லாம் ஒன் பண்ணிட்டாங்க. இஸ்லாமியர்கள் ஒன் பண்றாங்க. முஸ்லீம்களும் போய் பாருங்க. முஸ்லீம்களே போய் பாருங்க தியேட்டர் ஒன். அடுத்து அந்த ஹெலோன்னு சொல்லக்கூடிய அந்த பேய் ஒரு விழா உண்டு, அதை கொண்டாடினாங்க ரீசெண்டா. ரைட். அடுத்து அங்க பெண்களுக்கு இப்ப கூடுதலான ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா அவங்கள வந்து அடிமையாக பார்க்கிறேன்னு தான் வெளியிடம் சொல்ற. கார் ஓட்டுறதோ அதெல்லாம் இனி பிரச்சனை இல்லை. அது இனி செய்யலாம். ஏன்னா பெண்கள் தானே. ரைட். அது அது அப்படி சுதந்திரம் கொடுக்கற அது வேற. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாறிட்டே பிள்ளைகள். கண்ட்ரோல்ல இருந்து எத்தனை விஷயங்கள் வந்து மாறிட்டு. லாஸ்டா அந்த எப்ஸ்டீன் ஃபைல் கேள்விப்பட்டீங்களா? ஓம் சார் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டுதான் ஈகிறீங்கண்ணா. ரைட். நல்ல மாஷால்லா. அப்ப அந்த ஃபைல்ல இவர்ட ஒரு போட்டோவும் ஈகுது. பில் கேட்ஸ், எலன் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப் மாட்டின மாதிரி இவரும் அதுல மாட்டார். அதுவும் எப்படின்னு சொன்னா அந்த கௌபால போடுவோம் தானே அந்த துணி, கிஸ்வா துணி. அதுல ஒரு பாகம் அவர்கிட்ட எடுத்தாங்க. அந்த ஒரு பாகம் எவ்வளவு பெரிய முஸ்லீம் சமூகமே நம்பிட்டு அதுல ஒரு பாகம் வந்து அவர்கிட்ட இருக்குது. அந்த ஒரு பெண் தான் கொடுத்து, அதாவது சவுதிக்கிட அந்த கிஸ்வாக்கு பொறுப்பான ஒரு பெண் தான் எப்ஸ்டீனையும் கொடுத்திக்கிறாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு இது நடந்துட்டு இருக்குது. சரி. ரைட். ஸோ அப்படியெல்லாம் மீக்குது பிள்ளை. ஏன்னா அவர் இப்ப சவுதி மன்னன் முகமது பின் சல்மான் வந்து அமெரிக்கால படிச்சவர். அவரோட வாப்பா நல்ல அவர் ஈகிற டைம்ல இப்படி எல்லாம் நடக்கல. ரைட். அவர் இருக்கிற டைம்ல இப்படி தியேட்டர் துறக்கிறதோ இதோ ஒன்றும் இல்லை. அவரோட வாப்பா நல்ல. அப்ப வாப்பா ஆட்சி செய்யற டைம்ல இவர் படிச்சது அமெரிக்கால. ரைட். அமெரிக்கால படிச்சுட்டு இப்ப சவுதிக்கு இளவரசனா மாறிக்கிறார் முகமது பின் சல்மான். அதனாலதான் அமெரிக்கோட கல்ச்சர் எல்லாம் இங்க அப்படியே விதைச்சிட்டு போறாரு. ரைட். அப்ப அதுக்கு எதிராக செயற்பட்ட ஆளுங்கள் எல்லாம் சிறையில எல்லாம் அடைச்சு மீக்கிறாரு. ஸோ அப்படி எல்லாம் நடக்குது. சரி. ரைட். நாங்க சாப்டருக்கு வருவோம். என்னடா
நீதி ஒரு ஆட்சியாளர் இப்ப சவுதி மன்னன் எடுத்துக்கொள்வோமே, அவரு நீதியா நடக்கல அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? அவருக்கு வழிகாட்டலாம், இது பண்ணலாம். அதை தாண்டி அவரை கொலை செய்யலுமா? கொலை செய்யலுமா? சொல்லுங்க. ஏலாம். இப்ப நான் கேக்குறேன், இப்ப அந்நிய மதத்தினவர் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு என்ன செய்யலும்? நம்மட தவ்வா பத்தி நம்மளை பத்தி காட்டேலும், நம்மட மார்க்கம் இது இதுண்டு ஒரு அந்நியர்கிட்ட போய் ஒரு சும்மா வச்சு கொள்வோம், இது இந்த எஜுகேஷன் பர்பஸுக்காக சொல்றது, ஒரு அந்நியர்கிட்ட போய் ஒரு பௌத்தர்கிட்ட இந்துகிட்ட போய் இது என்ற இஸ்லாம், நீ என் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி அவருக்கு வற்புறுத்தலுமா? ஏலாம். இல்ல இயலாது. அவரை ஏற்றுக்கொள்ளாட்டி அவரை வெட்டேலுமா? இல்ல இல்ல. இவங்களோட கோட்பாடு அதான் சொல்லுது, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது பர்லு ஐன், பர்லு கிஃபா. நமக்கு பர்லு கிஃபாயா, ரைட்? அந்நியர்கிட்ட போயிட்டு அப்படி வற்புறுத்த இயலாது. சரி, கட்டாய புரட்சி எல்லாம் இங்க இல்ல. ஆனா மூத்தசிலாக சொல்றாங்க, இல்ல, நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும், இது பர்லு ஆயின். ஒரு நல்லதை செய்யணும், ஒருத்தர் வழி ஒரு கெட்ட விஷயத்துக்கு போறாருன்னு சொன்னா அவரை கொலை செய்யணும், ரைட்? அதை தடுக்கணும் அப்படின்னு அவங்க அதுல உறுதியா இருக்காங்க. பர்லு ஐன்ன்றாங்க, நமக்கு அப்படி இல்ல, பர்லு கிஃபாயா. கிளியரா? Clear. ஓ, இப்ப கேளுங்க. ஓ, கேளுங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. அதே மாதிரி அப்ப இவங்க சொல்ற வேற கோட்பாடுகள் என்னன்னா, மறுமையில அல்லாவை பார்க்கலாம். நாம என்ன நினைக்கிறோம்? மறுமையில அல்லாவை நபி அவங்களை எல்லாம் நமக்கு என்ன செய்யலும்? பார்க்க முடியும். பார்க்கலும். உலகத்திலேயே 2 நபிமார்களுக்கு தான் அல்லாவை பார்க்க ஆப்ஷன் கிடைச்சிச்சு. எந்த நபிமார்களுக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூசினா மலையில அந்த ஒளியை பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டாங்க. நபி அவங்க மிஹ்ராஜ்ல பார்த்தாங்க, ரைட்? அடுத்தது அல் குர்ஆன் படைக்கப்பட்டுச்சா? அருளப்பட்டுச்சு. இல்ல அருளப்பட்டுச்சு. மனிதனை அல்லாஹ் களிமண்ணால படைச்ச மாதிரி படைச்சதா? இல்ல, அது அழகா இல்ல. இல்ல பாதுகாக்கப்பட்டிருந்து அழகா அருளப்பட்டுச்சு. நான் வாய்மொழி மூலம் வந்து அது எழுத்து வடிவத்துல வந்து அது அழகா அருளப்பட்டுச்சு, படைக்கப்படல. அல்லாஹ் அரசியல அமர்ந்து தான் நீக்கிறான், அதை நாங்க நம்புறோம். ஆனா இவங்க மறுக்கிறாங்க. பெரும்பாவம் செய்த எவருக்கும் நபி அவர்களின் ஷபாஅத்தை பெற முடியாது. பெற முடியாதா? பெற பெற முடியும். பாவத்தினா பாவ மன்னிப்பு பெற முடியும். அவுலியாக்களின் கராமத்தை மறுத்தல். அவுலியாக்களோட கராமத்துன்னு என்னது? அற்புதங்கள். அவுலியாக்கள்டா இறைநேசர்கள். இறை நேசர்களோட அற்புதங்களை மறுக்கிறது, அப்படியா? இல்ல இல்ல. அப்ப ஏற்றுக்கொள்றதா? நம்பணும். நம்பணும். சரி, ஓகே பிள்ளை. அந்த லாஸ்ட் பாயிண்ட் அப்படியே ஈக்கட்டும். அந்த லாஸ்ட் பாயிண்ட்டை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, இப்போ நாங்க பாடலுடைய சமரியில போவோம். ஏண்டா இது மூத்தசிலாக்களோட சேர்த்து தான் அஷ்ஷரியாக்களையும் பார்க்கணும். ஏன்னா மூத்தசிலாக்கு எதிராக மூத்தசிலாவால இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு இமாம் அபுல் ஹசன் அஷ்ஷரி உருவாக்கின ஒரு பிரிவு தான் இந்த அஷ்ஷரியானது. அப்ப ரெண்டையும் சேர்த்து தான் நாங்க பார்க்கணும். பட் இன்னைக்கு நாங்க இதை கிளியரா படிச்சோம். என்ன செய்யணும், தாத் சிபத்திலும் சரியான குழப்பமாகறதால தான் இதை இன்னைக்கு ஃபுல் பாடம் போட்டது. ரைட், இப்போ நாங்க பாடத்துல சம்மரி எண்டிங் போவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி பாட சம்மரி போவோம். கேளுங்க, ஏதாவது சந்தேகம் நீதா? எனி டவுட்? சார் எனக்கு ஒன்று வந்துச்சு தான். கேளுங்கப்பா. இப்ப அந்த அத்தௌஹீத் இருக்கு தானே, ஓ, சாரி அத்தௌஹீத் இல்ல அது இப்ப அல்லட நாட்டப்படி எதுவுமே நடக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க தானே. இப்ப இது ஆரம்பம் இருக்கு தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு சைத்தாண்ட தூண்டுதல் ரீதியாக அவங்க போய் சாப்பிட்டாங்க. ஏன்னா அப்ப இது ஏற்கனவே அல்லாஹ் நோட் பண்ணிக்க மாட்டானா கலாக்கத்துல இப்படியான ஒரு செயல் நடக்கும். ஓகே பிள்ளை. இப்ப இப்படித்தானே நாடிக்கலாம். இப்ப அந்த டைம்ல நான் கேட்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவு கொடுக்கல, யாராவது அறிவு கொடுத்தான் இருப்பான். கொடுக்கலையா? கொடுத்த கொடுத்த ஃபிரோஸா சொல்லுங்க. மனிதனா படைச்ச மனிதனுக்கு அந்த ஆறறிவு இருக்கிறதுலாம் அவன் மனிதனே. இல்ல, கொடுத்த நான் சுட்டி தானே சார், கேட்கிறேன். அந்த தப்ப உணர்ந்தவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அது
அது மட்டும் இல்ல சார், அவருக்கு அது மரம்லாம் தெரியும் தானே சார். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையிலே சொன்னதான். அல்லாஹ் என்ன சொன்னான்? இப்ப உண்மையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனியை சாப்பிடுறதுக்கு ஷைத்தான் தூண்டுதல், எஸ் சேம் டைம்ல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் காரணம் இல்லையா அதுக்கு? அடுத்தது நான் உனக்கு ஓ சார், ஹவா அலைஹிஸ்ஸலாம். பெண்கள் ஈக்கிறாங்க ஹவ்வா தானே, அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதவிடாய் 7 நாள், இதே பெண்களுக்கு ஏன்னு தெரியுமா? அது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை இது செஞ்சு. அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கின்றத உணர்றதுக்கு. ஏண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனியை சாப்பிடுறதுக்கு காரணம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். நீங்க நினைக்கிறீங்களா இந்த சமூகத்துல பெண்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு சோதனை? நீங்க நினைக்கிறீங்களா உண்மையிலே அதாவது உண்மையிலே வீட்டுல தாத்தா தங்கச்சி இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அந்த பெண்கள் நீங்களும் தான் அந்த 7 நாள் வேதனைக்கிறார், அந்த மாதவிடாய் வேதனைகள் வந்து சரியான கஷ்டம். ஒரு மாதம் வந்து பெண்கள் அனுபவிக்கிற, நீங்க எல்லாம் பெண் மாணவிகள், சின்ன பிள்ளைகள். அப்ப அதெல்லாம் சரியான கஷ்டம். கஷ்டம்னா சரியான வேதனை. என்ன அதை தாண்டி ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற டைம்ல அது சக்ராத் ஹால் வேதனை, ரைட்? அவ்வளோ வேதனைக்குது லைஃப் ஃபுல், அதாவது வாழ்க்கை ஃபுல்லா வேதனை, அப்படித்தானே? ஒரு மாசத்துல 7 நாள் எப்படியுமே அந்த மாதவிடாயில வந்து வேதனை தானே பிள்ளைகள், ரைட்? எப்படியுமே ஒரு மாசத்துல ஒரு கிலோ அப்படித்தானே ஈக்கணும். தொல்லையிலா நோம்பு பிடிக்கலுமா? நோம்பு குடிக்கல. இல்ல. தொலைலா நோம்பு பிடிக்கல, இப்படி எல்லாம் இருக்குது. அந்த 7 நாள் கஷ்டம். இது ஒரு வருஷத்துல ஒரு முறையா? ஒரு வருஷத்துல ஒரு 7 நாளா? அப்படியா? இல்ல. ஒரு மாசம் மாசமும் 7 நாள், அதுக்கு ஒரு 7 நாள் 7 நாள் மாசம் மாசம் அப்படியே நடந்துட்டு இருக்கும். அப்ப அது மாதவிடாய் வந்தா உங்களுக்கு நம்ம நடக்க இதுகள் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வருத்தம் தானே. அதே மாதிரிதான் குழந்தை பெற்றெடுக்கிற டைம்ல சரியான வருத்தம். அப்ப இவ்வளோ சுமைகளையும் அல்ல பெண்களுக்கு கொடுத்த என்ன செய்யனா, அதே மாதிரி நபி அவங்களுக்கு தெரியும். நபி அவங்க இறுதி ஹஜ்ஜத்துல் விதால வந்து என்ன சொன்ன, பெண்கள் தான் நரகத்துல பெண்கள் தான் என்ன, அதிகமா காணப்படுவாங்க. பெண்கள் தான் அதிகம் காணப்படுவாங்க. மறுமை நாள் அடையாளம் பெண்கள் தான் அதிகரிப்பாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் இந்த சமூகத்துல முஸ்லீம்கள் வழிகட்டுறதுக்கு முதலாவது காரணம் செய்தான், இன்னொன்று யாரு? பெண்கள். 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 அதையும் நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, ரைட்? ஏன்னா சரி, அலைஹிஸ்ஸலாம் வழிகட்டுறதுக்கு காரணம் ஹவ்வாலை. அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். சைத்தான் தான் தூண்டி விடப்பட்டது. அப்ப இந்த இதுக்காகத்தான் நம் பெண்கள் லைஃப்ல இதாகணும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக ஈக்குதுன்றதும் ஒரு முக்கியமான விடயம். அப்ப நாங்க விளங்கணும் என்னடா, பிரோசா கேட்கிற கேள்விக்கு வருவோம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து நான் கேட்கிறேன், அந்த டைம்ல சுய புத்தி, அதாவது அஸ்தகுல்லாஹ் அப்படி சொல்லவும் கூடாது, ரைட்? அந்த இடத்துல யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த டைம்ல அல்லாட பேச்சை மீறி என்னத்துக்கு ஷைத்தான பேச்ச அவங்க நம்பினேன். அல்லாஹ் சொன்னதான் இதுல சாப்பிடக்கூடாதுன்னு. அப்ப இப்ப இப்படித்தானே பிள்ளைகள், அதுவும் ஒரு மைண்ட் வாஷ் தான். ஏன்னா சைத்தானுக்கும் அல்ல அனுமதி கொடுத்து தான் நீக்கிறான். எல்லாம் வழிகேடுன்னு சொல்லி சைத்தானுக்கு பெர்மிஷன் கொடுத்து தான் நீக்கிறான்ல. அப்ப சைத்தான் ஜெயிச்சுட்டான் அந்த இடத்துல. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மாதிரியா மைண்டை வாஷ் பண்ணி அதை சொல்லி ரைட்டாக நடந்திருக்குது. அப்ப உண்மையில நீங்க சொல்ற மாதிரி அல்லாட நாட்டம் சரி, பட் அவங்களுக்கு சுய புத்தி இருந்திருக்கலாம். இப்ப அல்லாஹ் வந்து இவங்களுக்கு சுய புத்தி, ஒரு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண் மாடாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆண் மாடாக இருந்து அந்த கனியை சாப்பிட்டு இருந்தா வேற. ஏன்னா யோசிக்கிற புத்தி தான் இல்லையே. இப்ப ஒரு மாட்டுட்ட போய் இதை சாப்பிடாதன்னு சொன்னா என்ன செய்யும்? அது சாப்பிடும். சாப்பிடும். ஏன்னா அதுக்கு தெரியுமா? சரியா? புரியுமா? புரியா? ஆனா நம்மள்ட்ட சொன்னா அதை சாப்பிடாதேண்டி சாப்பிடக்கூடாது. புரியும். நஞ்சி, ஒரு பொய்சன், ஒரு நஞ்சி, ஒரு எசிட்னு வச்சுக்கொள்வோமே. எசிட் வந்து நாம சாப்பிட்டா உடம்பு இதாகி நாம போய் சேர்ந்துருவோம். அப்ப நாம எசிட தொட மாட்டோம். பட் மாடு, ஒரு மிருகம் என்ன செய்யும்? தொடும், இது செய்யும். சோ அப்ப அதை பிரிச்சறியக்கூடிய ஒரு அறிவு தான் இந்த 6ஆம் அறிவு. அந்த அறிவு எல்லாரும் கொடுக்கப்படி அந்த டைம்ல அவங்க அப்படிதான் செஞ்சு. அதனாலதான் அந்த இது நடந்த. சரியா பிரோஷா? ஓகே சார். இது எனக்கிட்ட சார் ஒரு அந்நிய மனத்தினர் கேட்ட கேள்வி. ரைட். சோ அந்த டைம்ல அவங்க ஃபீல் அது அப்படி நீங்க சொன்னா சரி. இப்ப இப்படித்தானே பிள்ளைகள் நபிமார்கள் சொன்னேன்னா தவறு செஞ்சில்லையா? நான் கேட்கிறேன், நபிமார்கள் தவறு செஞ்சில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொலையே செஞ்சுட்டு போனாங்க மதியனுக்கு தப்பி சென்று. கொலை செஞ்சுட்டு போய் திரும்ப நபித்துவம் பெற்று வாராங்க. பிறவன் குழப்பினான், இவனுக்கு பின்னால போவாங்க ஒரு கொலையே செஞ்சுட்டு வாராங்கன்னு சொல்லி. அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னேன், தப்பு செஞ்சிருந்தான், ஆனா நான் இப்ப தெரிஞ்சுட்டேன். அப்படி. சோ அப்படித்தான், அதாவது நபிமார்கள் வந்து தப்புகள் செஞ்சு மனிதர்கள் எப்படிமா
அவங்களும் சாதாரண மனிதர்கள் தானே. வெரி குட். அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான். சரி, அப்ப அதையும் நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். ஓகே, நாங்க பாடத்து சம்மரி போமா. 8:20 ஆயிட்டா. அடுத்த கிளாஸ் இதோ சரியா பிள்ளைகளுக்கு. ரைட், நாங்க போமா பிள்ளை சம்மரிக்கு. அப்ப ஓம் சார் போம். ஓகே, டவுட்டுகளை அடுத்த பாடத்துக்கு வர டைம்ல எடுத்துட்டு வாங்க. ரைட், நாங்க இப்ப சம்மரியில போவோம். ஸோ நாங்க வழிகட்ட சிந்தனை பிரிவுகளில் ஒன்றான மூதசிலாக்கள் சம்பந்தமா பார்த்திருந்த மிக முக்கியமான ஒரு பிரிவு, அதாவது பெரும் பாவம் செய்தவனுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு விடையளிக்கும் போது முரண்பட்டு சென்ற பிரிவுதான் மூதசிலாக்கள் பார்த்திருந்தோம். அப்ப இவங்களோட பிரதான 5 கோட்பாடு தௌஹீத், அல் அத்ல், அதே மாதிரி அல் மன்சிலத்து பைன் மன்சிலத்தைன், அல் வஹ்து வல் வஈத், அல் அம்ரு பில் மஹ்ரூஃபி வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த 5 கோட்பாடுகளையும் நாங்க தெளிவாக பார்த்திருந்தோம். அதே மாதிரி இவங்களுடைய பிரதான விஷயங்களையும் பார்த்திருந்தோம். இறுதியாக அவுலியாக்களோட கராமத்தை மறுத்தல் இடத்தை, ஒரு விடயத்தை, அந்த வேர்டை, அந்த கருத்தை, அந்த வசனத்தை தேடலுக்காக நான் விட்டிருந்தேன். எனவே மீண்டும் அடுத்த பாடவேளையில இந்த மூத்தசிலாக்களினுடைய மூத்தசிலாக்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி இந்த மூத்தசிலாக்கள்கிட்ட இருந்து உண்மையான முஸ்லீம்களை பாதுகாக்கிறதுக்காக இமாம் அபுல் ஹசன் அஷரி அலி உருவாக்கின இந்த அஷ்ஷரியா பிரிவு அந்த நோக்கத்தை நிறைவேறிச்சா, அந்த மூத்தசிலாக்கள் இருந்து முஸ்லீம்களை இந்த அஷ்ஷரியா பிரிவு பாதுகாத்துச்சா இல்லையா என்ற விடயங்கள் எல்லாமே நாங்க மீண்டும் அடுத்த பாடவேளையில சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்கள். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.